வே வே மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தீக்கதிர்நாளினுடைய முன்னாள் ஆசிரியர், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், எங்களுக்கு அரசியல் பொருளாதாரத்தை அதாவது ஒரு செயல்பாட்டாளர் எப்படி அரசியல் பொருளாதாரத்தை பார்ப்போமோ அந்த வகையில எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். அந்த வகையில அவர் எழுதிய இந்திய மிக முக்கியமான புத்தகமான இந்திய பொருளாதாரத்தினுடைய வரலாறு என்ற புத்தகத்தை தோழர் வெங்கடேசன் அழைக்கிறேன். தோழர், இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே இந்திய பொருளாதார வரலாறு. நாம இதுவரைக்கும் எப்பவுமே படிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்தியாவினுடைய பேரரசுகளின் வரலாறு, மன்னர்களின் வரலாறு படித்து கொண்டே இருக்கிறோம். உலக வரலாறு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிற பார்க்கறதான். அந்த பொருளாதாரம் என்பது ஒரு மார்க்சிய பார்வை. அதுவும் மார்க்சிய பார்வை என்பது உற்பத்தியும் நுகர்வும் உற்பத்தியும் அந்த சமூக அமைப்போடு இணைந்து எப்படி பரிணாமம் அடைஞ்சு வந்துருது அப்படிங்கிற ஒரு தொழிலாளி வர்க்கத்திற்கு தேவையான ஒரு பார்வையோடு இது நூற்றாண்டு கண்ட வரலாறா தோழர் அணுகியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கும் போது மிரண்டு போகிற மாதிரி இருக்கு. ஆக ஏகப்பட்ட தகவல்கள், தரவுகளின் அடிப்படையில் ஆங்காங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்றேன். இந்த புத்தகத்திற்கான ஆய்வுரையை பொருளாதார பேராசிரியர் நீலகண்டன் என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் யாரு அப்படின்னா, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பேராசிரியராகவும் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராகவும் பணிபுரிந்த மாற்று கருத்துக்குடைய மார்க்சிய தத்துவத்திற்கு எதிர்முகாமில் உள்ள மாற்று கருத்து கொண்ட பொருளாதார பேராசிரியர். அவர் இதற்கு ஒரு ஆய்வுரை எழுதியிருக்கிறார். அந்த ஆய்வுரையில் அவர் சொல்றாரு, இந்திய பெருங்கடலில் மூழ்கி மிகுதியான முத்துக்களை எடுத்து வந்து கோர்த்து வழங்கி இருக்கிறார் சொல்றாரு இந்த புத்தகத்தை. தோழர் விஎம்எஸ் என்ன சொல்றாருன்னா, இந்திய பெருங்கடலில் மூழ்கி முத்துக்களை எடுத்து வந்து கோர்வையாக வழங்கி இருக்கிறார். மஞ்சள் காமாலை பார்க்கிற பார்வை உள்ளவனுக்கும் அவை முத்துக்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. பல வாசகர்களின் கையில் அடைய வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துகிறேன் அப்படின்னு ஒரு பொருளாதார பேராசிரியர் இந்த புத்தகத்தை பத்தி இதற்கான ஆய்வுரையில முடிக்கிறார். அப்படியானால் இந்த புத்தகம் எப்படிப்பட்ட ஒரு தகவல்களை கொண்டு உள்ளடக்கியதா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அவருடைய அந்த ஆய்வுரையினுடைய அவர் முடிக்கிற பகுதியை நான் சொன்னேன். அப்ப தோழர் எப்படி இந்த மார்க்சிய கண்ணோட்டத்தை இது எப்படி ஆய்வு பண்றாருன்னா, இந்திய பொருளாதாரத்தை அவர் நான் பார்க்கறது எப்படின்னா, அந்த புத்தகத்திலிருந்து நான் உள்வாங்கி கொண்ட விதங்களை பார்த்தீங்கன்னா, மூலதன சுழற்சி மூலம் பொருள் உற்பத்தி அப்படிங்கிறதான் தோழர் அந்த கான்செப்ட் எடுக்கிறாரு. அந்த மூலதன சுழற்சி மூலம் பொருள் உற்பத்தி என்ற கட்டத்திற்கு முந்தைய இந்தியா எப்படி இருந்தது, அதாவது பண்டைய இந்தியா எப்படி இருந்தது, பண்டைய இந்திய வரலாறு காலத்திலிருந்து போகும்போது பார்த்தோம்னா, இந்தியாவில் தான் ஏராளமான தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடந்திருக்கு. ஐரோப்பிய வர்த்தகர்கள் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒட்டுமொத்த தங்கமும் வெள்ளியும் இந்தியாவில் கொட்டப்பட்டனன்னு சொல்றாங்க. அதற்கான ஆதாரங்களும் இருக்கு. அது தோழர் மட்டும் இல்லை, நிறைய நமக்கு இலக்கிய சான்றுகள் இருக்கு. அப்படிப்பட்ட தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடந்த ஒரு நாட்டில் மூலதன சுழற்சி மூலம் பொருள் உற்பத்தி இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதை மார்க்சிய அணுகுமுறையில் அதற்கான விடையை காண ஆரம்பிக்கிறார். அதாவது எப்படின்னா, அந்த சொல்ற மாதிரி பகுத்துண்டு வாழ்ந்த கட்டம், பண்டமாற்று கட்டம், பொது செலவாணியாக தங்கம் வெள்ளி நாணயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிய காலகட்டம், பணம் மூலதனமாக மாறி பணத்தை திரட்டும் காலகட்டம். இந்த காலகட்டங்கள் எல்லாம் இந்திய வரலாற்றுல அவர் முந்தைய காலகட்டத்திலிருந்து பண்டமாற்று முறைன்னு வரும்போது உப்பு வணிகத்தில் அகநானூர்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அப்படியே வந்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு
அந்த குல வணிகத்துக்குள்ள அடைபட்டுக்குச்சு. அந்த குல வணிகத்துக்குள்ள அந்த குலத்தொழிலுக்குள்ள அடைபட்டு இருந்த பொருள் உற்பத்தி இருந்தனால இதனால ஏற்பட்ட ஒரு தாக்கங்கள் என்கிறது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கு பயன்பெறல அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஆதாரங்கள் அடிக்கிட்டே வர்றாங்க. அதாவது குப்தர்கள் காலம் முதல் இந்து மன்னர்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தாங்க. அப்பவும் இந்தியாவை ஒரு குடைக்கு கீழே கொண்டு வர முடியல. அதற்கப்புறம் வந்து சுல்தான்கள், ஈரான் சுல்தான், ஆப்கானிஸ்தான் சுல்தான்கள் எல்லாமே டெல்லியை கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சாங்க. அப்பவும் அவர்களால வந்து அதை செய்ய முடியல. அதுக்கப்புறம் முகலாயர்கள் காலம் வருது. முகலாயர் காலத்திலையும் அக்பர் காலம்தான் அதுல வந்து ஒரு லெவலுக்கு வந்து மக்கள் மத்தியில் அந்த மூலதனத்தின் இந்த மூலதனத்தை ஒரு லெவலுக்கு அந்த மூலதன சுழற்சி மாதிரி தொழில் வளர்ச்சி ஏற்பட்ட காலகட்டங்கள் மாதிரி தெரியுது. சுயேட்சையாக இந்தியாவினுடைய மூலதன சுழல் ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம். கிட்டத்தட்ட அக்பருடைய காலகட்டமும் இங்கிலாந்து அரசனுடைய எலிசபெத் காலகட்டமும் ஏறக்குறைய சமமா இருக்கு. அப்ப இந்தியாவும் இங்கிலாந்தும் ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு தோழர் கம்பேர் பண்றாரு. அப்ப அந்த கம்பேரிசன் வந்து அக்பருடைய காலகட்டம் அந்த 1600 கிபி வரும்போது எலிசபெத் ராணியும் வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்படுது. இதற்கு முன்னாடி இந்தியாவை ஆண்ட இந்த சுல்தான்கள் இருந்து ஷேர்ஷால இருந்து அக்பர் காலத்துல இருந்து நாணயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த நாணயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதனுடைய விளைவுகள் என்ன ஆச்சு? அவர் ஃபர்ஸ்ட் முகமது பின் துக்ளக் காலத்துல இருந்து வர்றாரு. முகமது பின் துக்ளக் வந்து தங்க நாணயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா அது வந்து தோற்று போகுது. ஏன்னா இந்தியர்களுக்கு வந்து தங்கத்தை சேமித்து வைக்கும் பழக்கம் இருந்தனால அவங்க வந்த நாணயத்தெல்லாம் பிடிச்சி வச்சு சேமிச்சு வச்சுக்கிறாங்க, ஒளி விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அதற்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு, பித்தளை நாணயம், தோல் நாணயம் எல்லாம் விட்டு பாக்குறாரு. ஆக அதுல இருந்து கள்ள நாணயங்கள் புழக்கத்துக்கு வந்ததே தவிர தங்கம் வெளியே வரல. அப்ப தங்கத்தை சேமித்து வைக்கும் ஒரு பழக்கம், தங்கத்தையும் வெள்ளையும் சேமித்து வைக்கிற பழக்கம் இந்திய மக்கள் மனநிலையில் ஊறி போயிருந்தனால அவர்களால வந்து இந்த நாணய உற்பத்தி மூலமாக இந்த கேபிட்டல் மூவ் பண்றதுக்கு ரொட்டேஷன் பண்றதுக்கு சரிவர வரல. ஆனா இந்த காலத்தை என்ன நடந்ததுன்னா, இந்த நாணய மாற்றங்களின் மூலமாக ஒரு பெரும்பகுதிகள் வட்டிக்காரர்கள் இந்த நாணயம் மாற்றுவதன் மூலப்பட்ட கமிஷன் ஏஜென்ட்டுகள் எல்லாமே வந்து ஒரு செல்வந்தர்களாக ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல மன்னர்கள் ஆட்சி மூலம் நிலவரி வசூல் செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு அந்த வசூல் ஒதுக்கப்படுது. அப்ப அந்த குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் இங்க ஏற்கனவே வந்து வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் இருந்ததுனால அதுவும் இதில் கலந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு குறிப்பிட்ட ஏரியால நிலவரி வசூல் உரிமைகள் கொடுக்கப்படுது. அவர்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த கைவினைஞர்களோடு இணைந்து இவர்களுக்கு வட்டிக்கு தொழில் கொடுப்பது. ஆக தொழில் வணிகம் பெருகிக்கிட்டே இருக்கு. வணிக மூலதனமாக பெருகி கொண்டே இருக்கிறது. இது உச்சமாக அக்பர் காலத்துல கிட்டத்தட்ட 16ஆம் அந்த அக்பருடைய காலகட்டங்கள்ல அந்த 1600 அந்த காலகட்டம் சூரத் அந்த பகுதிகளில் வந்து கப்பல் கட்டும் அளவுக்கு 1000 டன் கப்பல்களை சரக்குகளை ஏற்றி செல்லும் அளவுக்கு இந்தியாவினுடைய கப்பல் வணிகம் என்பது தொழில் என்பது வந்து முன்னணியில வந்திருக்குங்கிற தோழர் வந்து ஆதாரபூர்வமாக சொல்றது ஒண்ணுக்கு அவர் ஆதாரபூர்வமா எழுதிக்கிட்டே வர்றாரு. நான் அங்கங்க தொட்டுட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி வணிகம் வந்துகிட்டு இருக்கிற அப்ப 1600க்கு அப்புறமா 1600ல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்து அவங்க வந்து கல்கத்தாவில் கோட்டையை கட்டுறாங்க. மன்னர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வியாபாரம் வந்து நடக்குது. அப்ப ஐரோப்பியில இருந்த தங்கம் அதற்கு முன்பே இந்தியாவில் வந்து குவிந்து விட்டது. மன்னர்களின் மாளிகையிலையும் ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவினுடைய சரக்குகள் குறிப்பாக சொல்ல போது வந்து வாசனை திரவியங்கள், உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு, ஏலம், பருத்தி, பட்டு, இந்த மாதிரி பொருட்கள், தங்கம், கிரீடம், வைரம் இவைகள் வந்து ரோமானிய சாம்ராஜ்யத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு பதிலுக்கு அங்கிருந்து தங்கமாக பெறப்பட்டு விட்டது. அப்ப ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய ட்ரேட் இன்பேலன்ஸ் என்பது அன்றைக்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அதை சமாளிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது, பிரிட்டிஷ் ஐரோப்பிய முதலாளிகள் எல்லாருமே வந்து இந்தியாவை நோக்கி இந்தியாவுக்கு கடல் வழி மூலமாக இந்தியாவுக்கு வாணிபத்தை நெருக்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. வாஸ்கோடா காமாக வந்த காலகட்டங்கள்ல இருந்து ஒவ்வொரு ஐரோப்பிய கம்பெனிகள் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்து அங்க மன்னர்கள் துணையோட பண்றாங்க. அப்ப அதில் கிழக்கிந்திய கம்பெனி என்பது கல்கத்தால இருந்தாலும் அது வந்து அன்றைய பெங்கால் வந்து பீகார் வரைக்கும் இருந்தது. அதுல வந்து அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்தில் இந்த மன்னர்கள் அக்பர் ஆட்சியில வந்து ஏற்கனவே வந்து நிலவரி வசூலுக்கு அக்பர் வந்து 3 பேர்களை கொண்டு கொடுக்க, ராஜா பீர்பால்,
ராஜா ராஜா மான்சிங், அந்த மாதிரி ஒரு 3 பேர்களை வந்து அக்பர் வந்து கொடுக்குறார். அக்பர் இந்த 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 3 பேர்கள் வந்து அந்த நிலவரி வசூல் பண்ணி அக்பருக்கு சேர்க்கறதுல வந்து முன்னணியா இருக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் அந்த ராஜா மான்சிங் அப்படிங்கிற ஒரு அந்த பேர்ல வந்துதான் அவர் வந்து அவருக்கு விசுவாசமான குஜராத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து வங்கத்தில் உட்கார வச்சு வரி வசூல் செய்வதற்கான ஏற்பாடுகள் பண்ணும்போது இது பிரிட்டிஷ் கம்பெனியுடைய இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட இந்த வணிக செல்வம் பிளஸ் வந்து அரசனுடைய சப்போர்ட்டு, பிரிட்டிஷ் கம்பெனியினுடைய ஆதரவு, இது எல்லாத்தையும் சேர்ந்து அந்த குடும்பம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. பிரிட்டிஷ் குடும்பத்துக்கு சப்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அன்றைக்கான இந்தியாவிலிருந்து கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட முதன்மையான பொருள் என்பது என்னன்னா வெடி உப்பு. அதாவது இந்த பீரங்கிகளுக்கும் வெடிமருந்துகளாக பயன்படுத்தக்கூடிய கன் பவுடருக்கும் இந்த தோல் பதனிடுவது பிளீச்சிங்க்கு மற்றபடி அக்ரிகல்ச்சரல் இதற்காக பயன்படக்கூடிய முக்கியமான வெடி உப்பு பொட்டாசியம் நைட்ரேட். இந்த உப்பு இதுதான் பிரதானமாக அன்றைக்கு இவை வந்து பீகாரிலும் பெங்கால் பகுதிகளில் இயற்கையாக மலைகளில் பாறைகளில் இருந்ததை அந்த உழைப்பாளி மக்கள் அதை எடுத்து அந்த கலையை கற்றிருந்தனர். அதை திரட்டி வாங்கி அதன் மூலமா அதை கப்பலில் ஐரோப்பா வரைக்கும் பிரிட்டனுக்கு அனுப்பி அதன் மூலமாக அவர்கள் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்த ஐரோப்பாவர்கள் அந்த வெடிமருந்து மூலம் அவர்கள் ஆரம்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தோழர் ஒரு செய்தியை சொல்றாரு, நெப்போலியனை வாட்டர்லூ சண்டையில் தோற்கடிக்கப்பட்டதுக்கு இந்தியாவினுடைய வெடி உப்பு தான் பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவினுடைய வெடி உப்பின் காரணமாகத்தான் நெப்போலியன் தோர்த்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குதுல. அது சும்மா சொல்லல, ஆதாரபூர்வமா இருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய தொழிலாளர்கள் கை நேர்ந்த அந்த வெடி என்பது வெடிக்கும் தன்மை என்பது வந்து பயங்கரமா இருந்தது. இதுல அன்றைக்கு உலகத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தவர்கள் இந்தியாவும் சைனாவும் தான். சைனா பட்டாசு தொழிலில் அவங்க ஆர்வம் செலுத்திட்டு இருந்தாங்க. இந்தியா வெடி உப்புள் தேர்ச்சி பெற்று அதை கிழக்கிந்திய கம்பெனி வசம் மாறியவுடன் முழுக்க வெடி உப்பை தனது கண்ட்ரோலில் வந்து 1600 இருந்து வந்த இருந்து அவர்கள் வெடி உப்பின் மூலம் ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்து தங்களது வணிகத்தை அரசர்களுக்கும் விசுவாசமாக நடக்க ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பெங்காலில் அக்பரின் தர்பாரில் இருந்த ராஜா மான்சிங், அவர் வந்து ஜெயின், ராஜா தோடர்பால் மார்வாரி, ராஜா பீர்பால் பிராமணர், இவர்கள் மூலம்தான் வசூல் வந்து ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கு. அதுல ராஜா மான்சிங் அப்படிங்கிறவர் தான் பீகார் மாநிலத்தை வரி வசூல் செய்யக்கூடிய மார்வாரி இனத்தை சேர்ந்த கிராந்த் சாகு அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை, குஜராத் ஃபேமிலியை நியமிக்கிறார். தொடர் இந்திய வரலாற்றின் தலையெழுத்தை மாற்றியது இந்த 2 பேர். அதாவது ராஜா மான்சிங்கால் நியமிக்கப்பட்ட இந்த கிராந்த் சாகு அப்படிங்கிறவ குஜராத்திலிருந்து கொண்டு வந்து நியமிக்கப்பட்ட இந்த ஃபேமிலி தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை இன்றைக்கு வரைக்கும் மாற்றி இருக்க ஒரு முக்கியமான ஃபேமிலியா தோழர் வந்து ஆதாரங்கள் பூர்வமா சொல்றாரு. இவங்க வந்து அந்த காலங்களில் என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த கிராந்த் சாகுனுடைய சன்னுக்கு தான் வந்து இந்த ஜெகத் சேத் அப்படிங்கிற பட்டங்கள் அரசாங்கம் கொடுக்குறாங்க இவங்களுடைய பையங்களுக்கு. இவர்கள் வந்து இந்த குடும்பம் கிழக்கிந்திய கம்பெனியுடன் உறவாடி பிளாசிப்பூரில் கிழக்கிந்திய கம்பெனிகள் வெற்றி பெறுவதற்கு உதவியது இவர்கள் தான். அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு பிளாசிப்பூரில் வெற்றி பெற்று கிழக்கிந்திய கம்பெனியுடைய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் காலூன்ற முகலாயரின் சாம்ராஜ்யத்தை அழித்து நடந்த 1754 வருஷம் டக்குன்னு தெரியல, அந்த பிளாசிப்பூருக்கு உதவி செய்தவங்க இவங்க தான், இந்த குடும்பம் தான். அப்ப தோழர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அது வரைக்கும் தேசபக்தி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இல்ல, ராஜ விசுவாசம். தேசபக்திக்கு பதிலாக இங்க இருந்தது எல்லாமே ராஜ விசுவாசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்க இருந்தது அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப ராஜ விசுவாசம், தேசபக்தி, இது ரெண்டுக்குமே வேறுபாட்டை அப்ப பதிவிடுறார். அப்ப இந்த கிராந்தன் சாகு அந்த ஃபேமிலி வந்து இந்த ஜதத் சேக் ஃபேமிலி கிட்ட பொருளாதாரம் பவர் வரும்போது இயற்கையாவே என்ன ஆகுதுன்னா, குஜராத்திலிருந்து டெல்லி வரைக்கான வணிக சாலைகள் ஏற்பாடு செய்யப்படுறது.
அப்ப வணிக போக்குவரத்து சாலை வழியாக நடக்குது. அப்ப பணம் கைமாறுவதற்கான ஹவாலா டிரான்சாக்சனை இவங்க அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது வங்கி பரிவர்த்தனையை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது அக்பர் காலத்தில் அக்பரால் நியமிக்கப்பட்ட ராஜா மான்சிங்கால் நியமிக்கப்பட்ட அந்த அந்த ஹரன் சிங்கினுடைய வாரிசுகள் தான் வந்து ஜலகசேகர் பட்டத்தின் மூலமா வந்து முதல் வந்து அப்பவே செக் கொடுக்குறாங்க. அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மாறுது. அதாவது நாணயங்களில் இருந்து நாணயத்தின் கூட சுழற்ற முடியாத ஒரு பொருளாதாரம் உத்தரவாதத்தின் மூலமாக ஆக்ரால இருந்து டெல்லிக்கு வர்றதுக்கு இந்த சாலைகள் எல்லாமே வந்து பரவி இருந்த இந்த குலத்தொழிலேயே ஒரு தொழிலாக இந்த பணப்பரிவாற்றம் ஹவாலா டிரான்சாக்சன் வந்து கிட்டத்தட்ட வங்கி தொழிலாக மாறி வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதன் மூலமா வரும்போது இதன் மூலமாக வந்து கிழக்கிந்திய கம்பெனி அது வரைக்கும் வெடி உப்பு வர்த்தகத்தில் இருக்கும் போது 1757 பிளாசி போர்ல வந்து வெற்றி பெற்றவுடன் அதிகாரம் கைக்கு வருது. அதிகாரம் கைக்கு வந்தவுடனே என்ன பண்றாங்க? அப்ப அதிகாரம் கைக்கு வந்தவுடன் அவர்களுடைய பார்வை என்பது சைனா பக்கமும் திரும்புது. சைனாவினுடைய பீங்கான்கள் சைனா பொருட்களுக்கு ஐரோப்பாவில் ஏகப்பட்ட டிமாண்ட் இருந்துச்சு. அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க? இந்தியாவில் வந்து அபின் ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அபினையும் இந்த கடத்தல் கும்பலின் மூலமாக சைனாக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு சைனாக்கு நேரடியாக அனுப்ப முடியாது, இந்தோனேஷியா மற்றும் மலேக்கா அந்த துறைமுகங்களுக்கு அனுப்பிதான் அனுப்ப முடியும் அப்படிங்கிற கண்ட்ரோல் இருந்துச்சு. இவங்க போயிட்டு சைனா மன்னர் கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஹாண்டன் துறைமுகத்தை வாடகைக்கு வாங்குறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வராங்க. அதன் மூலமாக அபின் எக்ஸ்போர்ட் வந்து சரமாரியாக உள்ள போக ஆரம்பிக்குது சைனாக்குள்ள. ஆக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு பக்கம் வெடிவுப்பு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த டிரான்சாக்சன் அரசு கால் ஊன்ற உடனே இந்த பக்கத்துல அபின் வர்த்தகத்தை சைனாக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சைனாவினுடைய பொருட்களை அப்ப சைனாவில் அபினை கொடுத்துட்டு சைனாவில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அந்த பீங்கான் அந்த சைனாவில் இருக்கக்கூடிய தேயிலை எல்லாமே வந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இவர்களுடைய நோக்கம் என்பது வந்து இந்தியாவிலும் சைனாவிலும் இருந்த தங்கத்தை அதற்கு பழைய காலங்களில் அங்கிருந்து இங்க வந்த தங்கங்கள் மீண்டும் பல்வேறு ரூபங்களில் இங்கிருந்து அங்க போக ஆரம்பிச்சிருச்சு. ஆக இந்த ட்ரேட் பேலன்ஸை அவர்கள் வந்து அன்றைக்கே கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சைனால ஒரு பீரியட்ல என்ன நடக்குதுன்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு உறுதுணையாக இதோட இந்த காலகட்டத்தில் வளர்ந்த வியாபாரிகள் வணிகர்கள் கப்பல் கம்பெனியை நடத்துறவங்களும் அபினை கடத்துறாங்க. அப்ப இது அவருடைய முதல் அப்ப வந்து ஒரு காலகட்டத்துல சைனா அரசாங்கம் வந்து அபினை தடை பண்ண வேண்டிய சூழல் வருது, அபினை தடை பண்றாங்க. அப்ப கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ் அரசாங்கம் சைனா மீது படையெடுக்கிறது. அந்த படையெடுப்பிற்கு இந்திய சிப்பாய்கள் தான் போரிடுறாங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மூலம் இந்திய சிப்பாய்கள் கொண்டு போய் படையெடுத்து போரிட்டு கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் இந்திய துப்பாக்கி வெடிமருந்துகள் மூலமாக சைனா வீழ்த்தப்பட்டது. அதன் மூலமாக ஹாங்காங் என்பது 150 வருஷம் குத்தகைக்கு அவங்க எடுக்கிறாங்க. சைனாவுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட்டுகள்லாம் வர்றாங்க. ஆக கிழக்கிந்திய கம்பெனி கால் ஊன்றியது. அக்பர் காலத்தில் உள்ள அந்த கம்பெனி பெங்காலில் இருந்துச்சு. எப்படி அக்ரிமெண்ட் போட்டு கொஞ்சம் வியாபாரத்தை பெருக்கினாங்க. பிளாசி போர்ல வந்து ஹிரன்சன் சாகு குடும்பத்தை கைக்குள்ள வச்சு பிளாசி போர்ல தோக்கடிச்சு அதிகாரம் கைக்கு வந்த உடனே சைனா பக்கம் விரட்டினாங்க. அப்ப அதிகாரங்கள் வர 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 இந்த பக்கம் பாம்பே சைட்ல சத்ரபதி சிவாஜியுடைய மராத்திய மன்னர்கள் பக்கம் போர் போகுது. ஏன்னா அங்க ஏற்கனவே போர்ச்சுகல் மன்னர்கள் வந்து அபினி வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட சூழல்களில் இந்திய கிழக்கிந்திய கம்பெனி என்பது இந்தியாவிலிருந்து சூறையாடிப்பட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா தொழில்கள் வளர்ந்து வியாபாரம் பெருகிட்டே இருக்கு. ஆனால் தொழிலாளர்கள் நிலைமை வந்து விரிவடைந்ததாக தெரியல. ஏன்னா தோழருடைய ஆய்வில் தெளிவா என்ன சொல்றாருன்னா, இந்த பொருள் உற்பத்தி அனைத்தும் குலத்தொழில் சம்பந்தமாக இருந்ததுனால, இந்த கைவினை தொழில்களாக இருந்ததால இவர்களுக்கு வந்து இந்த கைப்பக்குவம் பரம்பரையா அந்த கைப்பக்குவம் தேவைப்படுது. ரெண்டாவது வந்து இவர்களுக்கான மூலதனம் என்பது இந்த வட்டிக்கு வாங்குறவங்க இவங்க கண்ட்ரோல்ல இருந்தனால இது வந்து இந்த ஒரு ஏற்கனவே இருந்த வர்ணாசிரம அடிப்படையில் மாட்டிக்கிட்டு இருந்தனால இது பெரிய லெவலுக்கு உழைப்பாளி மக்களுக்கான கொடுக்க முடியல அப்படிங்கிற இது சொல்றாரு. இந்த காலகட்டங்கள்ல தான்
அவர் அங்க ஐரோப்பாவில் வந்து தொழில் புரட்சி வரக்கூடிய காலகட்டங்கள் வருது. அங்க அதற்கான இந்தியாவுடைய நீலச்சாயம் இண்டிகோ என்ற இந்தியாவுடைய நீலச்சாயத்திற்கு உலகத்தில் வேற எங்கும் கிடைக்காத நீலச்சாயம் இங்க கிடைக்குது. அப்ப இதை பயன்படுத்தி இதையும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வங்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை அனைத்து பீகார் மொத்த விவசாயிகளையும் அவுரி பயிரிடுவதற்கு கட்டாயப்படுத்துறாங்க. அப்ப முதல்ல என்ன பண்றாங்கன்னா வெள்ளியை அட்வான்ஸா கொடுத்து பயிரிட வைக்கிறாங்க. காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர்கள் வந்து அவுரி பயிரிடுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அப்ப நெல்லுக்கு பதிலாக அவுரி பயிரிடுவதன் மூலமாக ஒரு 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 காலகட்டங்களில் மிகப்பெரிய பஞ்சத்தை இந்தியா சந்திக்கிறது. அதுதான் இன்றைய வங்க பஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வங்க பஞ்சம் செயற்கையால் ஆங்கிலேய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த வங்க பஞ்சத்திற்கான காரணம் அவுரி உற்பத்தி. இங்க பண்ணக்கூடிய அவுரி உற்பத்திகள் எல்லாம் ஐரோப்பாவினுடைய பல்வேறு சாயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதனுடைய விளைவு இங்க பஞ்சம். இந்தியாவுடைய செல்வங்கள் கொள்ளையடிப்பட்டன. தொழிலாளி வர்க்கம் வந்து பெரிய லெவல்ல வளர முடியாம அப்படியே திணறிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலேயே வந்துச்சு தோழர். ஆக இந்தியாவினுடைய வர்த்தகங்களை இந்தியாவினுடைய சுயேட்சையா நடந்துகிட்டு இருந்த வர்த்தக போக்கை பிரிட்டிஷ் மூலதனமும் பிரிட்டிஷனுடைய ஆட்சியும் இங்க இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மமும் சேர்ந்து முடக்கியது. ஆக இந்தியாவின் இயல்பான வளர்ச்சி போக்கு இருக்கு பாருங்க. அந்த வளர்ச்சி போக்கை இந்த பிரிட்டிஷ் ஆட்சியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடக்கியதன் விளைவாகத்தான் இங்க வந்து மூலதன சுற்று என்பது பொருள் உற்பத்தியின் மூலம் மூலதன சுற்று, அதாவது இப்ப மூலதன சுற்று வந்து இந்த பொருள் உற்பத்தியின் மூலம் மூலதன சுற்றுங்கிறது நடைபெறல. அதாவது நடைபெறலைங்கன்னா குறைந்து உலகத்தை கம்பேர் பண்ணும்போது குறைந்து வந்த சூழல் வந்து இந்தியாவில் நிறுவிச்சு அப்படிங்கிறத தோழர் வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் மார்க்சிய பார்வையோடு ஆதாரபூர்வமாக நிரூபித்து வராரு தோழர். அவர் கடைசியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு வாசகனா நான் உள்வாங்கி கொண்டது, இந்தியாவின் சுயேட்சையான மூலதன சுழற்சி பொருள் உற்பத்தி என்பதை வர்ணாசிர தர்மமும் பிரிட்டிஷ் முதலாளித்துவமும் இணைந்து முடிக்கினர். பிரிட்டிஷ் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டோம். வர்ணாசிரம தர்ம கோட்பாடும் முதலாளித்துவ உற்பத்தி முறையும் இந்திய மூலதனத்தின் தொழில்நுட்ப கூறுக்கு அந்நிய மூலதனத்தை இன்றும் சார்ந்து நிற்கின்றன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தோழர் வந்திருக்கதா நான் நினைக்கிறேன். அது அவர் வாசகத்திலிருந்து அவர் புத்தகத்தினுடைய அவருடைய பயன்படுத்திய வாசகத்தை வச்சுதான் நான் சொல்றேன் தோழர். இதில் கோட் பண்ணப்படக்கூடிய விஷயங்கள் ஆதாரங்கள் அனைத்தும் வந்து ஒரு மார்க்சிய பார்வையில் ஆயிரம் ஆய்வுகளுக்கு சமம். இது வந்து சாதாரணமா பண்ணவே முடியாது. இந்திய வரலாறு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாங்க, ஐரோப்பிய வரலாறு படிக்கிறோம். இந்திய பொருளாதார வரலாறை மார்க்சியத்தின் அடிப்படையில் ஆய்வு அப்படிங்கறத வந்து இது தோழர் இஎம்எஸ் நமக்கு விதைகளை போட்டிருக்கிறார். பல்வேறு இன்ஃபர்மேஷன் தகவலை அள்ளி வீசியிருக்கிறார் ஆதாரபூர்வமாக. நாம் இந்த பணியை தொடர்ந்து இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த ஆய்வுகளை வரலாற்று பூர்வமாக கொண்டு செல்வதன் மூலம் பாட்டாளி மக்களுக்கும் இந்திய நலனுக்கும் சார்ந்ததாக மாற்ற முடியும் என்று நம்புகிறேன். அதன் அடிப்படையில் இந்த புத்தகம் என்பது அனைத்து பகுதிக்கும் அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக பொருளாதாரத்தினுடைய அரிச்சுவடை படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் தோழர். நன்றி தோழர், வணக்கம். தத்துவார்த்த ரீதியில் நான் பார்க்குறேன். தோழர் வெங்கடேசன் சொன்னது அருமையாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அது அந்த என்னுடைய பிரச்சனையை பாதிக்கு மேலே குறைச்சிட்டாரு. சரியா? இது முதல் பாயிண்ட். நமக்கு இன்னைக்கு நாடு எப்படியெல்லாம் பிரச்சனையை சந்தித்துன்னு இருக்குது. இன்னைக்கு வந்து அதில் இடதுசாரிகள் எப்படி வந்து தெருவில் மக்கள் நலனுக்காக போராடுகின்றதுலாம் நமக்கு தெரியும். நான் அதனால் அதுக்குள்ள போகல. ஆனால் வரலாறு 3 வகைப்படும் என்கிறார் ஹெகல். ரைட். ஹீரோடோட்டோஸ் அப்படின்றவங்க என்ன சொல்றாரு, நிகழ்வுல தொகுப்பு செய்யப்பட்டது ஒரு முதல் வகை. வரலாறு சம்பவத்தால் தாக்கத்திற்கு ஆளாகி இருந்தா, ஏதோ ஒரு வரலாற்றுல சம்பவத்துக்கு நான் ஆளாக்கி இருந்தேன்னா அதை நான் சொல்றது வந்து 2வது. ஆனா 3வது என்னன்னாக்க, அது இந்த 2வதுல என்னன்னாக்க அது கடந்த காலமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நிகழ்காலத்துல அந்த ஆய்வுகள் மூலம் நான் புரிஞ்சுக்கிறேன். அது அந்த மாதிரி, அதாவது அதனை என்னுடைய மூதாதையர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அதுல இருந்து நான் அதை பொசிஷன் எடுக்கிறேன். 3வது தத்துவார்த்தமானது. இதுவே ஹெகல், மார்க்ஸுக்கு முன்னாடி இருந்த ஹெகல் வந்து ரொம்ப முக்கியன்றார். அப்போ மனித வரலாறு பல லட்சக்கணக்கான வருடங்கள் இன்று பல வளர்ச்சி கண்டிருக்கு. நான் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, என்னடா வளர்ச்சி அப்படின்னு என்ன கேட்டாக்க,
எங்கேயோ குகையில வாழ்ந்தவன் இன்னைக்கு கூகுள்ல நிக்கிறான். காட்டு மிராண்டியில இருந்தவன் இன்னைக்கு கணினியில் நிக்கிறான். இல்லாததை தேடி இன்று இன்டர்நெட்டில் இருக்கிறான். உலகை புரிந்து கொள்ள முடியாதவன் இன்று உலகை அறிய செல்போனில் கொண்டு வந்துள்ளான். இதெல்லாம் வந்து அறிவியலால் இருந்தது, மனிதனால் செய்யப்பட்டது, முயற்சியால் வந்தது. எந்த கடவுளும் கொடுக்கவில்லை, அனைத்தும் மனித முயற்சி. அப்போ இந்த நூலாசிரியரா தொடர் விஎம்எஸ் ஆரம்பத்திலேயே சோசியலிசத்திற்கும் முதலாளித்துவக்கும் உள்ள முரண்பாட்டை முதல்ல கொண்டு வர்றாரு. சரியா? அப்போ இந்தியாவின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இவர் மெயினா வந்து ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் மார்க்ஸ் எங்கல்ஸ் சொல்லக்கூடிய, லெனின் சொல்லக்கூடிய தத்துவமும் எடுக்கிறார். இந்த அரசியல்னாக்கா அரசியல் பொருளாதாரம். மெயினா நான் சொல்றது அரசியல் பொருளாதாரம். பொருளாதாரம் தான் அடிப்படை அப்படின்ற இதுல இருந்து எடுத்து பேசுறாரு. அது எடுத்த உடனே ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது நான் சொல்ல வருது, வெங்கடேசன் சொன்னதுதான். இந்த மூலதன சுழற்சி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, மூலதனத்துல வந்து இங்கிலீஷ்ல 2வது வால்யூம் ஆரம்பிக்கும் போது எப்படி அது வந்து மூலதன சுழற்சியில இயங்குது மூலதனம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு மார்க்ஸ். அது வந்து திறனுடைய மூலதனம், பண மூலதனம், சரக்கு மூலதனம் அப்படின்னு 3ஆ பிரிச்சு அதெல்லாம் பேசுவார். அந்த சமாச்சாரத்தை ரொம்ப தெள்ள தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றி அதை ரொம்ப அருமையா சொல்றாரு. இதுல வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னாக்க, இதுல இவர் சொல்லி இருக்கிறது தாய் வழி சமூகத்திலிருந்து மாறி தந்தை வழியான இயற்கையான விவசாயம் என்பது உள்ளூர் தொழிலுடன் இணைந்து அது வீட்டு பயன்பாட்டிற்கு என்ன கச்சா பொருள் கிடைக்கிறதோ அதனை கொண்டு பண்ணை அடிமை முறையில் நிலப்பரப்புகளும் வேலை செய்வது, இதில் கூலி இல்லாமல் சேவையும் அடங்கும். இது ஒரு மாதிரி நம்ம நாட்டில் இருந்திருக்கு. இத்தகைய விவசாய தொழில்துறை இணைப்பு என்பது மத்திய காலத்து பொருளாதார முறையில் முக்கிய உற்பத்தி முறையாக நிலவியது. அது இங்க நம்ம நாட்டிலையும் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார சீரமைப்புக்கு பிறகு இந்த தந்தை வழி உற்பத்தி முறையில் எல்லாம் மாறி இருப்பது, அதில் முதலாளித்துவம் இல்லை. 2வது வந்து இந்த மாதிரி மாறுது. அப்போ தந்தை வழி உற்பத்தி முறையில் கைவேலை என்பது தொழில்துறைக்கு என்பதோடு இணைந்து இருந்தது. அதையும் சுட்டி காட்டுறாரு சரித்திரத்துல எப்படி மாறி இருக்குன்றத. இதில் முந்தைய உற்பத்தி முறையோடு மிகவும் நெருங்கியதாக, அதாவது தாய் வழி தந்தை வழி அந்த உற்பத்தியோடு நெருங்கி இருந்தாலும் இதில் சரக்கு என்பது சுழற்சியில் வருகிறது. சரக்குன்றது ஒன்று வருது, அதாவது பண்டமாற்று முறை. சரியா? அப்புறம் இந்த தந்தை வழி விவசாயத்தோடு சிறு தொழில்களும் தொழில்துறை சந்தைக்காக தொழில்துறையும் ஏற்படுது. தொழில்துறைனா சின்ன சின்ன பற்றை, அதாவது சக்கரம் பண்றது, மிச்ச இதில் கருமான் கொல்லர் அப்படி இப்படின்லாம் வருது. எல்லாம் சந்தைக்கான சரக்காக தொழில்துறை உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனா இதுல வந்து தந்தை வழி விவசாயிகள் சிறு உற்பத்தியாளர்களாக மாற்றமடைகிறார்கள். ஏன்னா விவசாயத்தை விட்டு வெளில வராங்க. இவங்க ஏன் வெளில வராங்கன்னா, ஒண்ணு அவங்களுடைய நிலம் பறிக்கப்படுறது பலவந்தமா, இல்ல 2வது அவங்க கந்துவட்டி சமாச்சாரத்துல அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம வெளில வராங்க. இது 2வது. 3வது அவனுக்கு இந்த விவசாயத்துல பலனை விட இந்த மாதிரி தொழில்துறையில இறங்கினாக்க அவனுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்குது. விவசாயத்தை விட இது அன்னைக்கு காலத்துல அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மோசமா போச்சு விவசாயம், அது கதை வேற. நான் அதுக்குள்ள வரல. இப்போ அன்னைக்கு வந்து விவசாயத்தை விட அன்னைக்கு வந்து தொழில்துறையில் வருவது இயற்கையாகவே வருவான். அது மாத்திரம் இல்லை, இந்த நிலப்பிரபுக்கள், வர்த்தகர்கள், இந்த கந்து வட்டிக்காரங்க இவங்களுக்கு வந்து இவங்க உள்ளூர்லேயே தான் விற்பாங்க. ஆனா இந்த 3 கும்பல் வெளியூர்ல போய் விற்பாங்க. அதனால சரக்கு பரிவர்த்தனை நடக்குது. அன்னைக்கு வந்து சரக்கு பரிவர்த்தனை எப்படி நடந்ததுனாக்கா தோராயமான மதிப்புல தான் நடந்தது வழிய இன்னைக்கு இருக்கிற மாதிரி கரெக்டா அதோட மதிப்புல வைக்கல. அதனால்தான் அந்த மதிப்புனா என்ன, விலைனா என்னன்னு விவரிக்கிறாரு. அப்போ விலைன்றது உற்பத்தி விலையும் பிளஸ் லாபமும் சேர்ந்தது தான் விலைன்னு சொல்லி அந்த இடத்துல வளர்க்குறாரு. இதை வந்து 3வது வால்யூம்ல முதல் பார்ட்லயே அவர் கொண்டு வருவாரு. அப்போ மூலதனத்தோட 3 வால்யூம், அதாவது நான் பேசுறது இங்கிலீஷ் வால்யூம் 5 வால்யூத்தையும் கொண்டுட்டார் விஎம்எஸ். இதுல இருக்கு, அதாவது அந்த இது வந்து சொல்லணும்னாக்க எப்படி அப்படியே இந்திய சமுதாயம் வளர்ந்தத அந்த முதல் இதுல இருந்து இந்த வெடிமருந்து அந்த 15வது சாப்டர் வரைக்கும் அப்படியே சரித்திரத்தை சாறு புரிஞ்சு கையில கொடுத்துருக்காரு. இந்தியாவோட பொருளாதார பரிணாமம் எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சாரா, ஒரு ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டாரு. சரியா? அடுத்தது
இந்த சின்ன இந்த வணிக ஆட்கள் இல்லைன்னா கந்து வட்டிக்காரங்கள் இந்த விவசாயம் வந்து குட்டி முதலாளி தொழிலோடு இணைந்து செயல்படுகிறது. இவங்கெல்லாம் குட்டி முதலாளி மாதிரி வரும்போது இந்த படிநிலை வருது. அப்போ விவசாயத்தில் கூலி தொழிலாளி என்பது தொழில்துறையிலும் கூலி தொழிலாளி என்பது இணைந்து செயல்படும் அந்த ஒரு நிலைமை ஏற்படுது. ஒரு பக்கம் இந்த மாதிரி குட்டி குட்டி தொழிலெல்லாம் வளருது. அதாவது இது ஏன் சொல்லப்படுதுன்னாக்க, ஒண்ணே ஒண்ணு இங்க மேலை நாட்டு ஆட்கள்லாம் வந்து அதையும் குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஆசிரியர் இவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வந்த அப்புறம் தான் இந்தியாவில தொழில்துறையே வளர்ந்ததுன்னு. அப்படி கிடையாது. இந்தியாவில நிறைய தொழில் வந்திருக்கு. பல்வேறு கைத்தொழில் இல்லைன்னாக்கா அவனுக்கு எங்க அவனுக்கு வந்து மஸ்லின் துணி கிடைச்சிருக்கும். மஸ்லின் துணி பிரிட்டிஷ்காரனை கேட்டா வெஸ்ட் பெங்கால்ல இது பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ்ல இன்னைக்கு இருக்குது. ஏன் அவன் விரலெல்லாம் கட் பண்ணான்? அவன் துணி விற்கணும்னு சொல்லிட்டு இவன் விரலெல்லாம் கட் பண்ணான். இந்த மாதிரி அயோக்கியத்தனம் எல்லாம் நடந்திருக்கு நம்ம நாட்டில் பிரிட்டிஷ்காரனால. இதே மாதிரி பல தொழில்கள் நடந்திருக்கு. அப்போ நம்மளுடைய விவசாயத்தை நம்மளுடைய தொழிலை அவன் அழிச்சான். சும்மா சாதாரணமா இல்லை, நம்மளுடைய தொழிலை அழிச்சுதான் இங்க இருக்கிறவனு அவனுடைய இதுக்கு நிறைய உதாரணம் சொல்றாரு தோழர் விமர்சனம். நான் இப்போ அந்த உதாரணத்துக்குள்ள போனாக்க நான் எங்கேயோ தள்ளி போயிடுவேன். அப்போ இந்த அடிப்படையில இது வந்து இந்த 5 படிநிலை சொல்றாரு லெனின் அவருடைய புக்கில் ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சி. அந்த 5 படிநிலைகளும் அதாவது நிலப்பிரபுத்துவத்திலிருந்து எப்படி வந்து மாறுது, ஆதி சமூகத்திலிருந்து எப்படி சமுதாயம் மாறுது அப்படின்ற 5 படிநிலைகளும் ரொம்ப சுருக்கமா இந்த முதல் 15 சாப்டர்ல ரொம்ப அட்டகாசமா கொடுத்திருக்காரு. அப்போ பொருளாதார நிலை தான் சமூகத்தின் சரித்திர வளர்ச்சி, சமூகத்தின் வளர்ச்சி. அப்போ அந்த சரித்திர வளர்ச்சி வாயிலா தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது ரொம்ப கிளியரா அங்க வந்து சொல்றாங்க. இதுல இன்னொன்னு, பல அரசர்கள் நம்ம நாட்டுல ஆண்டு வந்திருக்காங்க. அது எத்தகைய ஆட்சியா இருந்தாலும் சரி, எல்லாம் அவர்கள் செய்த போரு சண்டை எல்லாம் காரணம் பொருளாதாரம் தான் அடிப்படை. வேற எதுக்கும் சண்டை வரல, பொருளாதாரத்துக்காக தான் சண்டை. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வெங்கடேசன் சொல்லிட்டாரு, அதனால நான் திருப்பி அதை வந்து ரிப்பீட் பண்ணல. அப்போ எப்போ இந்த பிரச்சனை வருது, இந்த இதுக்கு முன்னாடி அந்த நிலப்பிரபுத்துவம் இருக்கும்போது ஒரு சரக்கு பண்ட மாற்று ஏற்படுதுனாக்க தோராயமான மதிப்புல தான் அது மாற்றப்படுகிறது. பணம் வரும்போது அப்போ கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் எல்லாம் வந்து பணம் மூலியமா எல்லா பரிவர்த்தனையும் ஏற்படுது. அப்போ பணம் சொல்லி வரும்போது அங்க என்ன ஆயிடுது, அந்த பணம் அதுக்கு அன்னைக்கு பேரு வேற நாணயம்னு சொல்லலாம். நாணயமே இல்லாத ஒருத்த நம்ம நாணயம்னு பேர் வச்சு கரெக்டா தான் வச்சிருக்கான் நாணயம்னு. அப்போ அந்த பணமானது தொழிலாளி தன் உற்பத்தி செய்த பொருளுக்கு தனிமைப்படுகிறான். என்ன நினைச்சுக்கிறான், நான் உழைச்ச உடனே எனக்கு கூலி சரியா கிடைச்சிருதுன்னு நினைச்சுக்கிறான். உண்மையிலே அது கிடையாது. முதலாளித்துவ உற்பத்தியில் அப்படி அந்த மாதிரி இந்த முறையில வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறையில உழைப்பு சுரண்டலை மறைக்கப்படுகிறது. உழைப்பு சுரண்டல் மறைக்கப்படுகிறது ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல சொல்றாரு. சரக்கு பிரதானமாகிறது, அது முதலாளியின் சொத்தாக மாறுகிறது. அதனால இவன் சரக்கின் மாய்மாலம் என்று மார்க்ஸ் சொல்றது இவர் ரொம்ப தெளிவா அடிக்கிறார் அந்த இடத்துல. எல்லாம் அத்தனை 5 தமிழ்ல இருக்கிற 5 வால்யூம் சேர்த்து இது பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப அழகா கொண்டிருக்காரு. அப்போ இதெல்லாம் இருந்தாலும் இந்த காலனித்துவம் இதுக்கு முன்னாடி இருந்த நிலம் இந்த சமூகங்கள்லாம் கொண்டதாக மார்க்ஸ் ஒரு விதமா சொல்றாரு. அவர் அந்த கடைசியா தொடர் வெங்கடேசன் சொன்னதுதான் இந்த சாதி மதம் இதெல்லாம் அப்படி வந்து நிக்குது, ரைட்? அப்போ இந்த அவர் வந்து அந்த காஸ்ட் பிரச்சனையை மார்க்ஸ் சொல்றாரு. முதல் வால்யூம்லயே வந்து காஸ்ட் பிரச்சனை இருக்கு. இந்த காஸ்ட் பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு பெரிய உலகத்திலே எந்த நாட்டிலையும் பார்க்காதது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு பாயிண்ட், ஏன்னா இது ஏதோ இந்தியாவில் மட்டுமே, அதாவது இந்த ஆனா இதை வந்து என்ன ஆச்சு, ஒரு இடத்துல சொல்றாரு இந்த மதவாத சக்திகளோட இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சொல்றாரு. சொல்ல வேண்டிய, ஏன்னா அதான சரித்திரம், அதை சொல்றாரு. என்ன நான் சொல்ல வேண்டியது அப்படின்னாக்க, பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் பனிக்கர், ருமிலா தாப்பூர், இவங்களெல்லாம் சொல்றதை விட அவங்கெல்லாம் இங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கிற அந்த வால்யூம்லாம் படிச்சிருக்கேன். ஆனா இது விஎம்எஸ் இந்த புக்கை எழுதின அந்த புக்கை படிச்சாங்க ஒரு இந்திய குடிமகனுக்கு தான் எந்த இடத்துல நிக்கிறோம், நம்ம அடுத்தது என்ன பண்ணணுன்றது ரொம்ப தெளிவா புரியும். இதை நான் ரொம்ப
ஆணித்தரமான சொல்றேன். அப்போ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ், மதவாத சக்திகளோட காம்ப்ரமைஸ் ஆனது இந்தியாவில் மட்டும் இல்லை. இது ஏற்கனவே 1455லேருந்து 85 பிரிட்டனில் ரோஜா போர் நடந்தது. அதில் இதே மாதிரி ஒரு ஒரு பகுதி நிலப்பிரபுத்தினர், அதாவது அவங்க வந்து இந்த தாராளவாதம், வர்த்தகம், முதலாளித்துவத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆட்கள், அவங்க வந்து ஒரு குரூப்பை வந்து வின் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியுது, இவங்க வின் பண்ணிட்டு இந்த மதவாத சக்திகள், இந்த பிற்போக்கு சக்திகளை நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம்னா பின்னாடி தொழிலாளி வர்க்கம் நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு புரியுது. அதனால அங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே காம்ப்ரமைஸ் தான் சுதந்திர காலத்திலும் நடந்தது. அதுதான் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து இந்த இந்தியா இங்கிலாந்துல வந்து தொழில் புரட்சி ஏற்படுறதுக்கு அதுக்கு முன்னாடியே என்ன, அவன் வெறும் சாதாரணமா வரல. அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 150 வருஷத்துக்கு மேல போராடி இருக்கான். கடைசியா அங்க வந்து அந்த கான் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோளம் விற்கிறதுக்கு தடை செய்யப்பட்டதுக்கு அதை எதிர்த்து தொழிலாளிகளை வச்சு அந்த நாட்டு முதலாளிகள் நிலப்பரப்பு எதுக்கு போராடினாங்க. அதுக்கு நான் இந்த கான் லாவை நான் இது பண்றேன், அப்பதான் நமக்கு வந்து சோளம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி தொழிலாளிகளை உஸ்பேத்தி விட்டு போராட்டத்தில் இறக்கி அந்த அந்த போராட்டம் உடனே அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குது அந்த அரசு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே முதலாளிகள் கால வைக்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு மேல அவன் போராடி இருக்கான் அந்த முதலாளி. என்ன ஒண்ணு சரித்திரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது, இவ்வளவு தூரம் போராடி இவ்வளவு தூரம் வந்தது. அப்போ அந்த கேண்டோட இது மிச்ச இதுல இருந்து இந்த பொருள்முதல்வாதம், பிரிட்டன் இங்க வந்து அந்த சாசன இயக்கம் அதெல்லாம் நடந்து ஒரு மாதிரி தொய்வு இருக்கும்போது, இந்த பொருள்முதல்வாதம், மார்க்சிய பொருள்முதல்வாதம் பிரிட்டன்ல இருந்து பிரான்சுக்கு தாவிடுச்சு. அங்க வந்து 1789 இந்த இதெல்லாம் நடக்குது. அப்போ ரொம்ப கிளியரா இங்க என்ன சொல்றாரு நம்ம தோழர் இஎம்எஸ், மார்க்ஸோட பல இதில் சொல்லி, அதாவது இந்திய பொருளாதாரத்தை பல விதத்துல ஆராய்ந்து பல இத சொல்லி, உதாரணத்தை சொல்லி, போட்டி போட்டி பின்னாடி மறைஞ்சிருக்கிறது என்ன, லாபம். அந்த லாபத்தை மறைச்சிட்டு இந்த போட்டியை முன்னாடி கொண்டு வந்து, அப்போ அது வந்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த பணம்ன்றது ஒரு சிறிய பகுதியில் உங்க கையில குவியுது, பெரும்பகுதி ஏமாறுது நிக்குது. அப்போ இந்த அனைத்து பகுதியிலும் இந்த சமுதாயத்தில் இந்த இந்த முரண்பாடுகள் நிக்குது. இந்த முரண்பாடுகள் வெறும் அதோட நிறுத்தில்ல. அடுத்த 3 பகுதியில 16, 17 இந்த 2 இதுலயும் ஆன்மீகவாதங்களும் வர்த்தகமும் அது எப்படி அவங்க சேர்ந்து நாட்டை சீர்கேடாக்குறாங்கன்றது புரிஞ்சுக்கிறது. இந்த இந்தியாவில் மூலதன வளர்ச்சி அது எப்படியெல்லாம் வந்தது, அது இன்னும் நிறைய சொல்லலாம். அப்படின்னு அது டாடா பிர்லாலாம் என்ன பண்ணான், டாடா கஞ்சாவை அடிமாடு விலைக்கு வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணதால தான் அவனும் பணக்காரன் ஆனான். ஏதோ கடுமையாக இவங்கெல்லாம் உழைச்சி பெரிய பணக்காரன் ஆகுறான். இது இதே அம்பானி இதே கோல்மால் பண்ணி தான் அவன் எங்கேயோ ஏலக்காவும் கிராம்பியும் வித்துருந்தான் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து. பெரியப்பா பையன்கிட்ட இருந்து அவன் ஷேரை வாங்கிட்டு வந்து முதல்ல ஸ்கிராப் வாங்கி அதுக்கப்புறம் இதில் இப்போ ரிலையன்ஸில் போட்டு அவன் மேலே கேஸ் வந்தது. இன்றைக்கும் விக்கிபீடியாவில் போனால் தெரியும். அந்த துருபாய் அம்பானி அது மேலே கல்கத்தாவில் கேஸ் போட்டாங்க, அதை அப்படியே அமைக்கிட்டாங்க. அது எப்படி திடீர்னு ஷேர் வேல்யூ திடீர்னு ஏறும், உள்ள ஆளை வச்சு அதெல்லாம் ஏற்றி பணத்தை பெருசாக்கி அதுக்கப்புறம் இவங்க இன்னைக்கு பண்ண பூதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நான் அதுக்குள்ளே போகல. அப்போ அப்போ இந்த மூலதன சுழற்சி வழியாக எப்படி பொருள் உற்பத்தி நடக்குது, இது எப்படி இது மூலதனம் பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாரு. கடைசியா வரும்போது 18வது சாப்டர்ல இந்தியாவும் இன்றைய உலகமும் அப்படின்னு கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தாராளமயம் இந்த கொள்கையினால இந்தியா எந்த நிலைமைக்கு போய் நிக்குது அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவா எழுதி முடிக்கிறார். அப்போ இது வந்து இன்றைய உலகமயம் சோவியத் முன்மொழிந்த உலக அமைதியை தரவில்லை. பேரழிவு மற்றும் அணு ஆயுதங்களை ஒழிக்க சோவியத் எடுத்த முயற்சிகள் சோவியத்தோடு போய்விட்டன. ஆனால் பனிப்போர் கட்டத்தில் அமெரிக்க நிறுவிய ஏவுகணை படைத்தளங்கள், அணு மற்றும் பேரழிவு ஆயுதங்கள் இன்றும் அகற்றப்படவில்லை. வடகொரியா என்ன கேட்கிறது, தென்கொரியாவில் அமெரிக்கா ஏவுகணை தளங்களையும் அணு ஆயுதங்கள் அகற்றக் கோருகிறது. இன்று ஆப்கானிஸ்தான், ஈராக் இந்த புக்கு எழுதின போது சிரியா, லிபியா, சோமாலியா, தெற்கு சூடான் யுத்த காலங்களாக இருக்கின்றன. புக்கு எழுதின போது இதெல்லாம். இது தவிர உள்நாட்டு கலவரம் பல நாடுகளை துன்புறுத்துகிறது.
இன்னைக்கு அது ரொம்ப மோசமா போயிருக்கு. இந்த முரண்பாடுக்கு காரணம் பெரும்பகுதியான தொழிலாளிகளில காசு இல்ல, இந்த டிமாண்ட் இல்ல. ஆனா இன்னைக்கு சப்ளை சைட மேனேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு தான் உலகளாவிய அளவுல பொருளாதார நிபுணர்கள் பேசுறாங்க. சப்ளை சைட நீ மாத்தினா மாத்திரம் போராது. அதுக்காக நீ கன்செஷன் முதலாளிகளுக்கு கொடுத்து அதிகமான உற்பத்தி பண்ணா மாத்திரம் போராது. உற்பத்தியான பொருள் மக்கள் கையில காசு இருந்து வாங்கப்படணும். அந்த டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னாக்க பொருளாதார தேக்கம் தான் இருக்கும், இந்த அழிவு தான் இருக்கும். இத வந்து நம்ம மார்க்சிஸ்ட் மாத்திரம் சொல்லல. 36ல ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் ரொம்ப கிளியரா சொல்லிட்டான். 1936ல முதலாளித்துவத்துக்கு ஒரு சைக்கிள் இருக்கியா, இந்த மாதிரி நெருக்கடி, இந்த மாதிரி வந்து பெருவீழ்ச்சி, வீழ்ச்சிக்கு அப்புறம் அதுல இருந்து மீள்றது, அதுக்கப்புறம் பூம், அதுக்கப்புறம் ரிசெஷன், திருப்பி டிப்ரெஷன், இந்த சைக்கிள் இருக்கும். ஆனா ஒரு சைக்கிளையும் தலையீடு செய்யணும் அப்படின்றான். இது இப்ப என்ன, இது வந்து அந்த 8வது வால்யூம்ல 2வது புக், இந்த புக்ல சொல்றான் ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ். இன்னைக்கு என்னமோ பொய் சொல்லி எவனுக்கோ ஒருத்தனுக்கு இதே பாயிண்ட வேற எதுவும் சொன்னதுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. உண்மையில இந்த புக்குக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கணும். அவ்வளவுதான் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். அப்போ இவ்வளவு தகவல் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கு. அப்போ இந்த புக்கு வந்து ஒரு ரியல் கைடன்ஸ். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? இந்த இன்னைக்கு இருக்கிற இவனுக்கு கல்வி இல்லையா, உடல்நல பிரச்சனைமா, இல்ல படிக்க முடியலையா, இல்ல வேலை கிடைக்கலையா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றது இதுல தெளிவா கொடுத்துருக்கு. அதனால இந்த புக்கை பிரபலமாக்குறது நம்ம கடமை. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களுக்கு இந்த புக்கை கொண்டு போறதுனால அவங்க அடுத்தது நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ணணும்னு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு அங்க ஒரு இடி அடிச்சு இடதுசாரி சக்தியை வளர்க்கணும். இதை சொல்லி முடிச்சுக்கிறோம். வகையில தோழர் ஏற்புரையா தோழர் விஎம்எஸ் வந்து 2 பேரும் பேசினது அந்த விஷயம் தொடர்பாக தன்னுடைய புத்தகத்தில் இருக்கிற இந்த புதிய தலைமுறைக்கு அவர் சொல்லி இருக்கிற விஷயங்களுடைய சுருக்கத்தையும் சொல்லுவார்னு எதிர்பார்த்து தோழர் விஎம்எஸ் அவர்களே அழைக்கிறேன். அந்த என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, வரலாற்று ரீதியாக நம்ம இந்தியாவில் வந்து சுயேட்சையான முறையில ஒரு தொழில்நுட்பங்களும் பொருளாதார கேட்டகரி சொல்றோம் இல்லையா, அடிப்படை வசதிகள், இது எல்லாமே இண்டிபெண்டாவே பண்ணியிருக்க முடியும். ஆனா அது வந்து எப்படி முடக்கப்பட்டதுங்கிறது தான் அந்த வரலாற்றுல தான் கொண்டு வரேன். அதுதான் நீங்க அதை குறிப்பிடாம விட்டதான் எனக்கு கொஞ்சம் நான் சரியா சொல்லலையோன்னு எனக்கு. நீங்க 2 பேரும் சொன்னதை வச்சுக்கிட்டு நான் என் புஸ்தகத்துல அதை திருப்பி எழுதப்படுதான். இப்போ அந்த குறை இருக்கு அதுல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த கழகம் இந்த போர் தொடுக்கிறாங்க இல்லையா, ஹாங்காங்க கைப்பற்றாங்க இல்லையா, அபினிப்போர், முதல் அபினிப்போர். அந்த அந்த போருக்கு கப்பல் யாரு கட்டினா? என் இதுல இருக்குது. அந்த கப்பல் கான்லால கட்டப்பட்ட கப்பல். வெள்ளக்காரனுக்கு துருப்பிடிக்காத அணியே தெரியாது. அது எங்க கத்துக்கிறான்னு அது சொல்லியிருக்கிறான். ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசிகள், அவங்களுக்கு விவரம் தெரியல, அவங்க உருவாக்கின அந்த உருக்கின இது வந்து ஆணி, அந்த இது வந்து துருப்பிடிக்காது. சயின்டிபிக் அனாலிசிஸ் இல்லாததுனால நம்முடைய ஏர்லி உள்ள நாலேஜ் எல்லாம் எப்படி வந்து சனாதனா வந்து அமுக்கிடுது அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. முதல்ல வந்து சைவரை கண்டுபிடிச்சு நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா பயன்படுத்துறது அவன் தான். கணக்கெல்லாம் எதுவும் இல்லையா. இப்படி ஒவ்வொன்றிலையும் ஏர்லி பீரியட்ல நம்முடைய இது இருந்தது. அது எப்படி முடக்கப்பட்டது? 2 விஷயம். அதில் 2 பேர் நீங்க சரியா சொன்னீங்க. ஒன்று என்ன, நம்முடைய சனாதன அவுட்லுக்கும் பிரிட்டிஷ்காரனுடைய ஆதிக்கமும் சேர்ந்து 2ஐயும் கெடுத்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்பவுமே என்னன்னு கேட்டா, இப்போ இந்த தங்க மோகம்ங்கிறது இப்ப என்ன பணமோகம் ஆகி போச்சு. எல்லாம் பணம் பண்ணணும் போயிட்டான்.
இந்த பணமோகம் இப்ப இங்க மட்டும் இல்ல, உலக புதிய பொருளாதாரத்துல இப்ப நவீன பொருளாதாரம் எல்லாமே பணம் பண்ணா போதும்னு நினைக்கிற ஒரு எல்லைக்கு போயிட்டாங்க இல்லையா? அதனால இப்ப நெருக்கடி வந்துடுது. இப்போ மார்க் சொல்லக்கூடிய மூலதனங்கிறது பணம், சரக்கு, மூலப்பொருள், பணம், சரக்கு, பணம். சரக்கு, ஆமா. மூலதனம், மூலப்பொருள், சரக்கு, சந்தைக்கு போறது. இந்த 3க்கு பதிலாக இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, பணத்தை வச்சு பணம் பண்றது அதிகமாகி போச்சு. மணி மேக்கிங் தான் இப்ப எல்லாம். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய சமீபத்தில் இப்ப இந்த தங்க விலையில ஏன் ஏறுது அப்படின்னா, எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தொழில் முடக்கினா அதில் லாபம் வருமோ நஷ்டம் வருமோ, அதில் கஷ்டங்கள் இருக்குது. எனவே அதுக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி முடக்கி வச்சு அதை அது விலை உயரும் போது அதை பணத்தை வந்து பாதுகாக்க நினைச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையிலே பணம் வீக்கம் தான் வரும். அது நம்முடைய முதலாளிகள் முழுவதுமே இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோ, ஹெட்ஜ் ஃபண்டில் போட்டோ, சந்தையில வந்து பங்குகளுடைய சூதாட்டத்தை வச்சு சம்பாத்தியம் பண்ணி தான் ஒரு 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 கும்பல், ஒரு பணக்கார கும்பல் ஒன்று உருவாகுது. இப்ப இருக்கிற பணக்காரெல்லாம் ஒரு என்டர்பிரினர் கிடையாது. இப்ப வெங்கடேசனால அவர் ஒரு என்டர்பிரினர். அவர் இந்த ஜென்மத்தில் அவர் வந்து அம்பானியாவோ அதாவது ஆகவே முடியாது. அவர் ஆகணும்னு என்ன பண்ணணும்னா, பங்கு சந்தையில பூந்து பங்குகளை வச்சு விளையாடி 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 பெரிய ஆள் ஆயிடலாம். ஒரு என்டர்பிரினர் தொழிலில் உருவாக்கக்கூடியவனுக்கு தொழிலும் விவசாயம் தான் ஒரு நாட்டு அடிப்படை என்பது மறந்து பணம் பண்றதுதான் அங்க நிலைமைக்கு வந்துட்டுதே நாடு. அதை வந்து அது சொல்றது அதனுடைய இந்த நோக்கம். அதை நான் இப்ப உங்க பேச்சு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கிறேன். உண்மையிலே நான் அதுக்கு ஒரு முன்னுரை எழுதணும்னு நினைச்சேன். அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொன்ன பிறகு அதை ரீரைட் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யும் உங்களுடைய இருவருடைய கருத்துக்களும். உங்க மனசுல எது பதிஞ்சிருக்கு எது பதியலைங்கிறது முக்கியம் இல்லையா? நான் நினைக்கிறது உங்க மனசுல பதியல. அதனால அப்ப நான் சொல்ல வந்ததை சரியா சொல்லலே நான் முடிவுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இதுதான் என்னுடைய ஏற்புரை. தோழர் விஎம்எஸ் எங்கள் ஆசான ஆசிரியர் அரசியல் பொருளாதார சம்பந்தமாக இளைஞர்களுக்கு சமூக மாற்றத்திற்காக முன்னேற புதிய தலைமுறைகளுக்கு பேச்சு தமிழ்ல எங்களுக்கு விளக்கும். அந்த வகையில இந்த புத்தகத்தை அவரால் அல்லது சுய முயற்சியாலும் அவராலும் தூண்டப்பட்ட என்னுடைய அரசியல் பொருளாதார அறிவின் பெருமாக நான் இன்று என்ன கருதுகிறேன் என்றால், ஒரு ஆக்டிவிஸ்ட் அரசியல் பொருளாதாரவாதி எங்க தோழர். மார்க்சிசமே ஒரு ஆக்டிவிஸ்ட் அரசியல் பொருளாதாரம் தான். மார்க்ஸ் மூலதனத்துல அதனாலதான் சொத்தை உருவாக்குறவர்கள் உழைப்பாளிகள். உபரி மதிப்பு எங்க இருக்கு வருது, மதிப்பை யார் உருவாக்குறாங்கன்னு அதுல இருந்து ஆரம்பிச்சு இது பண்றாங்க. இன்னைக்கு நான் வந்து சமீபத்துல நம்ம எலான் மஸ்க் வந்து இந்தியாவுடைய தங்கம் நிறைய இருக்கு அமெரிக்காவில், ஆனா அதெல்லாம் அவங்க கேட்பாங்க, கொடுக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அலட்சியமா ஒரு வீடியோல பேசியிருந்தார். எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்போ தோழர் மீனாட்சிசுந்தரம் தோழருடைய தங்க மோகம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க பாருங்க. அது வந்து எனக்கு அந்த விவாதம் எனக்கு வழிகாட்டுச்சு. என்னன்னா, தங்கத்தை அங்கிருந்து கொண்டு வந்திருந்தா நம்ம நாட்டுல அதை அதுக்கு பயன்படுத்தலாம், இதுக்கு பயன்படுத்தலாம், தங்கம் வந்துட்டா பிரச்சனை தீர்க்கிறோம் அப்படின்னு. அது அது ஒரு வகையில தீக்கும். ஆனா ஒரு அதாவது ஒரு நீண்ட கால அடிப்படையில பலனடிக்கக்கூடியது வந்து தங்கம் மட்டும் இல்லை. நான் புரிந்து கொண்ட அரசியல் பொருளாதாரம் என்பது ஒரு திறமை மிக்க உழைப்பாளர்களை எந்த நாடு கொண்டு வருதோ அதுதான் செல்வமான நாடு. அப்போ இப்ப இன்றைக்கு வந்து சீன பொருளாதாரத்துல திறமையான உழைப்பாளிகள் உருவாக்கும் போது அவங்க அந்த நாடினுடைய செல்வத்தை உற்பத்தி பண்ற ஆற்றல் அதிகமாகும். அப்ப இங்க நம்ம இவங்க பணமோகம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க பாருங்க. எல்லாம் வந்து தங்கத்தை வந்து தங்க கட்டியே ஆகிட்டோம்னா நம்ம பணக்காரன் ஆயிட்டோம். அப்போ அந்த சமூகத்துக்கு பயன்படுற வகையில ஒரு செல்வம்,
கொத்து அது சுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் அது பல வேலை வாய்ப்புகளும் நாட்டினுடைய வாங்கும் சக்தியும் விலைக்கு அது அந்த மாதிரி ஒரு அறிவியல் ரீதியான சயின்டிபிக் புரிதல் சொத்து சம்பந்தமா என்னதுன்னா அது மாதிரி அது விஞ்ஞான ரீதியா எப்படி பணம் மூலதனமாய் சுத்துது, அதற்குள்ள எப்படி உற்பத்தி உறவுகளை ஒரு நாட்டினுடைய உற்பத்தி உறவுகளை உற்பத்தி சக்திகளை எப்படி வளர்த்தெடுத்துட்டு போனோம்னா அந்த நாடு எப்படி அனைவருக்குமான வாய்ப்புகளை வழங்குதுன்னு சமூக மாற்றத்துக்கான அரசியல் பொருளாதாரத்தை அப்படி புரிந்து கொள்ளணும். இப்போ அந்த வகையில தோழருடைய இது ஒரு சமூக மாற்றத்துக்கான வழிகாட்டக்கூடிய வாழ்நாள் முழுவதும் அதற்காக உழைத்த தொழிற்சங்க அனுபவத்தோடு கூடிய ஒரு உறவு என்ற அடிப்படையில ஒரு தொழிற்சங்க எதிர்ப்பு உணர்வா மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு முதலாளியோட சண்டை போடணும், நமக்கு கூலி வாங்கி தரணும், அது ரொம்ப முக்கியமானதான் அந்த உணர்வு. ஆனா ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஒரு பொருளாதாரமும் நல்லா இருக்கணும், அது வரலாறு எப்படி அதை சொல்லி கொடுத்தா அதை இன்னும் மேல வளர்த்தெடுப்பாங்க புது தலைமுறை அப்படின்னு பொறுப்புணர்ச்சியோட எழுதப்பட்ட அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல அவங்களே சொன்ன மாதிரி அது ஒரு துருப்பிடிக்காத ஆணின்னார் பாருங்க. நான் டெல்லியில துருப்பிடிக்காத தூண் இருக்கிறத தான் அறிஞ்சிருக்கேன். துருப்பிடிக்காத ஆணி ஆதிவாசிகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதாவது இப்போ தோழர்களே, இப்போ நான் ஆங்கஸ் மேடிசன் ஒரு இங்கிலாந்து பேராசிரியர் 2000 வருஷத்து உலக பொருளாதார வரலாற ஒரு 40 புத்தகமா எழுதி ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கிட்டார். அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா, கிபி 1ல ஒரு 100 ரூபாய் உற்பத்தி ஆச்சுன்னா உலகத்துல 55 ரூபாய் இந்திய துணை கண்டத்துல உற்பத்தி ஆச்சு. தொடர்ச்சியா ஒரு 1700 ஆண்டுகள் அவுரங்கசீப் ஆட்சி காலம் வரைக்கும் ஒரு உலகத்துல அதிகமா பணம் 100 ரூபாய் உற்பத்தி ஆச்சுன்னா அதிகமா உற்பத்தியான இடம் இந்திய துணை கண்டம் தான். 2வது இடத்துல சைனா இருக்கு. 1600 கடைசி அல்லது 1700 அவுரங்கசீப் ஆட்சி காலத்தினுடைய ஒரு கடைசி காலகட்டத்துல ஒரு 25 பைசா 50 பைசா வித்தியாசத்துல, அதாவது 25 ரூபா 50 பைசா வித்தியாசத்துல சைனா நம்மளை முந்துது. அவுரங்கசீப் ஆட்சி கடைசி காலத்துலதான் மீண்டும் சைனாவை பின்ன தள்ளுறாரு அவுரங்கசீப் அப்படின்னு அந்த ஆங்கஸ் மேடிசனுடைய ஒரு ஒரு உலக பொருளாதார வரலாறுடைய சுருக்கம் அவர் புரிந்து கொண்டு அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டில். இப்போ நீங்க தோழர் ரவீந்திரன்ட்ட பேசுனீங்கன்னா அவரு திணை வாரியாக முல்லை, இது மருதம், வயலும் சார்ந்த நிலத்துல கூடுதல் உற்பத்தியும் உருவாகி எப்படி அரசு உருவாக்கம் என்பது தமிழ் நிலத்துல எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பண்டை பொருளாதாரம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்திய பொருளாதாரம். அப்ப இந்த இந்திய பொருளாதாரத்துல PS கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, உழுபவருக்கு நிலம், அதே மாதிரி ஓட்டுறவருக்கு ஆட்டோ, அதே மாதிரி பரம்பரையா நெசவாளர் நெசவு செய்யறாருன்னா பஞ்சு நூல் ஆதார பொருள்கள் மீது அவருக்கு முன்னுரிமை. இப்ப சொன்னாங்க உற்பத்தி முதலாளி பார்க்காத ஆக முடியாது, பங்கு சந்தைக்கு போனா புரோக்கர் தரகர் தான் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்தியாவினுடைய உற்பத்தி வர்க்கம் என்பது வளர்த்தெடுக்கப்படாமலே, அதாவது அது பரம்பரையா உற்பத்தி செய்யற அந்த வர்க்கம், பெங்கால்ல கூட நீங்க டாட்டாவுக்கு போய் கார் தொழிற்சாலை அந்த வகையில இந்த இந்திய சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி போக்கு என்பது ஒரு ஒரு அது அது தெல்ல தெளிவாக உள்வாங்கப்படாதனால் அது எந்த இடத்துல சுகுமார் தோழர் எந்த இடத்துல நிக்கிறோம்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த வகையில தன்னுடைய அனுபவம் சார்ந்த எல்லாம் தழுவிய ஒரு வரலாற்று பார்வை மூலமாக தோழர் VMS அவர்கள் புதிய தலைமுறைக்கு எந்த இடத்துல நிக்கிறோம் என்பதை சொல்லுவதற்கான அந்த ஒரு கருத்து ஏற்பட்டிருக்கு சுகுமாருக்கு. புதிய ஒரு தலைமுறை வந்தா படிச்சா எந்த இடத்துல நிப்போம்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இது போல மேலும் மேலும் அனுபவமிக்க தோழர்கள் இந்திய சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி போக்கிலே ஒரு ஒரு ஆழமான விவாதத்துக்குள்ளே தன்னுடைய அனுபவம் சார்ந்த முறையில ஈடுபடும் போதுதான் இப்ப எம்மை போன்ற அல்லது எமக்கு அடுத்து வருகிற புதிய தலைமுறைக்கு இந்திய சமூகத்தினுடைய வளர்ச்சி சரியான துல்லியமான வளர்ச்சி போக்கு காட்சிப்படுத்தப்படும் என்றும் அதுல இருந்துதான் எந்த கோரிக்கைகளை முன்னெடுப்பது,
பண மோகம், தங்க மோகம், இந்த மோகத்தை எல்லாம் விட்டு தொலைச்சு எப்படி இந்தியாவின் உற்பத்தி உறவுகளை, உற்பத்தி சக்திகளை வளர்த்தெடுப்பது, தொழில் உறவுகளை பேணுகிற அதே நேரத்தில் தொழிற்சங்கத்துக்கான போராட்டத்தை மேலும் மேலும் கடினமாக வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான உற்பத்தி சக்திகளாகவும் தொழிலாளி வர்க்கம் எப்படி தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது, அதாவது ஒரு ஆளும் வர்க்க தலைவனா, ஆளும் அதாவது மக்கள் தலைவனாக தொழிலாளி வர்க்க வாழ்வு காரணமாக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வருவது அப்படிங்கிற அந்த விவாதத்துக்கு தோழர் VMS அவர்களுடைய இந்த புத்தகம் மிகவும் பயன்படும் என்று நம்புகிறேன். சுகுமாரன் பேசும்போது மஸ்லின் உற்பத்தி எல்லாம் நம்ம தொழில் வளர்ச்சி எல்லாம் இருந்ததுன்னு சொன்னாரு. மஸ்லின் உற்பத்தி பண்ணது அதே மாதிரி இரும்பு அதெல்லாம் வந்து முதலாளித்துவ முறையில் அது கட்டமைக்கப்படல. ஏற்கனவே வீட்டில் நாட்டில் இருக்கக்கூடிய கைத்தொழில் எப்படி இருக்கோ அப்படியே இருந்ததுனாலதான் அவனால விரலை வெட்டி அடிமைப்படுத்த முடிஞ்சது. அது ஒரு தொழிலாக மாறி இருந்தா அவங்க கிட்ட இருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாத பார்க்கும்போது அது அந்த கிராமப்புற உற்பத்தி முறையிலேயே இறுதி ஒரு அந்த மஸ்லின் உற்பத்தி முறை இருந்தது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ஆமா, நான் அப்படிதான் சொல்லியிருக்கிறேன். நான் அப்படிதான் சொன்ன, நான் சொன்னது வந்து அப்படி இதா இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லும் போது ரொம்ப சவாலா மறுப்பாக சொன்னீங்க. இல்ல அழிச்சான்னு நான் அழிச்சான்னு பகுதி பகுதியா அந்த உணர்ச்சி பூர்வமான பகுதிகளை மட்டும் அதுக்குள்ள ரொம்ப தேவையான அளவோட அதிகமா முழுகிடாதீங்க. என் பாயிண்ட் என்னன்னா, தோழர் ரவீந்திரன் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு உருவாக்க வயலும் சார்ந்த இடத்துல உபரி அதிகமாயிட்டதுனால இணை அரசு. அப்ப இது தமிழ் சமூகத்திற்குன்னா தமிழர்னா யாருன்னு இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் வந்துருக்கு. ஆதி சுமேரியர்கள் மரபணு ஆராய்ச்சிகள்லாம் குமரி கண்டம்லாம் இல்லை. இந்த உணர்ச்சி பூர்வமா பேசுற தமிழ் அறிஞர்கள்லாம் இல்லை, ஆய்வுகள் வேற மாதிரி வந்து. அப்போ ஒரு 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 நிலை மறுப்பு, தொழில் புரட்சி என்பது ஒரு நிலை மறுப்பு. அதன் காரணமாக இந்தியாவில் இருக்கிற எல்லாமே மட்டமாக தான் இருந்தது, கம்மியா தான் இருந்தது. ஐரோப்பால தொழில் புரட்சி தான் அப்படியே பெருசா வந்துருச்சு. அப்படி மட்டும் இல்லை, அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். உங்க கருத்து, சுகுமார் கருத்து ஒரு கருத்து, ஞானகுரு தோழருடைய கருத்து ஒரு கருத்து. இந்த ஸ்கூல் ஆஃப் தோட்டம் இன்னைக்கு நிலை மறுக்கப்பட்டிருக்கு. அதான் டிஸ்கஷன். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு தோழர் VMS இது அவர் என்ன சொன்னாங்க, ஒரு ஆதிவாசிகிட்ட ஒரு துருப்பிடிக்காது எப்படி இருந்துச்சு, அவர் என்ன மந்திரத்துல மாங்காய் காய்ச்சது, அப்படிலாம் இல்லை. நான் என்ன சொல்றேன், என்னுடைய இது என்னன்னா, இந்திய மண்ணுக்கு கீழே நான் இப்ப ஆங்கஸ் மெடிசனை பத்தி நான் சொன்னேன். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். நீங்க அதை பொய் நிரூபிக்கணும். கிபி 1ல 100 ரூபாய் உலகத்துல நான் கட்டுரை எழுதியிருக்கேன். நான் தமிழுக்குள்ள 100 ரூபாய் உலகத்துல உற்பத்தி ஆச்சுன்னா 55 ரூபாய் இந்திய துணை கண்டத்துல உற்பத்தி ஆச்சு. அவன் ஒரு அளவுகளை வச்சு 45 புக்கு எழுதி ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டான். பதில் சொல்லுங்க எப்படி 55 ரூபாய் உற்பத்தி ஆச்சு? எல்லா இயற்கை பொருளை சேகரிச்சு வாசனை பொருளை மட்டும் வித்து இது பண்ணிட்டாங்களா? இல்லை, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து மஸ்லின் துணி வந்து விரல விட்டுறதுக்குள்ள ஆதாரம் இருக்காலாம் கேட்கறாங்க. இப்ப எங்க ஆதாரம்? நீங்க சும்மா வாய் பேச்சா பேசுறீங்கன்றாங்க. என் பாயிண்ட் என்னன்னா, அதாவது நீங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற உற்பத்திகள் இப்ப வந்து லெனின்ட்ட வந்து அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அவரு நம்ம அபை முகர்ஜியும் MN ராயும் மாற்றத்தின் காலகட்டத்தில் இந்தியான்னு இவ்வளவு பெரிய குண்டு புக்கு. அவர் வந்து பொருளாதாரம் என்னென்ன உற்பத்தின்னு அவர் ஒரு பெரிய புக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல எல்லாம் வந்து ஆங்கஸ் மெடிசன் அந்த புரிதல் இப்போ கிடையாது. இப்போ புதிய வரவுகள் இதெல்லாம் இப்ப இந்தியாவில இருந்த ஒரு பாணி டெக்னாலஜி, ஒரு பாணி தொழில் வளர்ச்சி, அந்த பாணி கம்ப்ளீட்டா நிலை மறுக்கப்பட்டு தொழில் புரட்சி வருது. இங்கிலாந்து தொழில் புரட்சியில இருந்தா பிரபஞ்சமே உருவாச்சு. அதுக்கு பின்னாடி உயிரே இல்லை, பிரபஞ்சமே அப்பதான் உருவாச்சுன்னு ஆரம்பிச்சு பேசக்கூடாது. அந்த விஷயம் சரி. அந்த விவாதங்கள்ல 2 பேரும் முரண்படுறன்னு பார்க்க வேண்டியது இல்லைத்தானே. அந்த கருத்துல கவனத்தில் எடுக்கலாம். தோழர் VMS சொன்னது போல ஒரு 2ஆம் பதிப்பு என்றது வாரதும் அதுக்கான ஒரு முன்னுரையில
இங்க முன்வைக்கப்பட்ட விடயங்களை உள்வாங்கி அவர் எழுத இருக்கிறன்ற விஷயம் ஒரு நல்ல விஷயம். ஒரு மிக சிறந்த மிக முக்கியமான ஒரு நூல் பற்றி அதை மிக மிக ஆரோக்கியமான வகையில அந்த நூலை நாங்கள் படிக்காத போதிலும் அதை ஓரளவுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய முறையில 2 தோழர்களுமே சிறப்பாக இந்த கருத்துக்களை முன்வைச்சிட்டு இருந்தது ஒரு நல்ல ஒரு அமர்வு இது. அது அந்த வகையில மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த புத்தகம் ஏன் எனக்கு கிடைக்காமல் இருந்துன்றது தெரியாமல் இருக்கு. உண்மையில மிக முக்கியமான நூல். நாங்கள் எல்லாம் ஏன்னா உடனடியே என்ன நடக்குது, என்ன செய்ய வேணும் என்கிற அரசியல் பார்வை, அரசியல் பாதை பற்றி இருக்கிற அக்கறை, பண்பாடு சார்ந்த தேடல்கள் இருக்கிற அளவில் இது எல்லாவற்றுக்கும் அடித்தளமா இருக்கக்கூடிய பொருளாதாரம், பொருள் உற்பத்தி முறை சார்ந்து அரசியல் மாற்றங்கள், பண்பாட்டு மாற்றங்கள் என்று நாங்கள் பேசினாலும் அந்த பொருளாதார முறை பற்றி ஆழமாக செல்வது இல்லை என்ற ஒரு நிலையில தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய இந்த நூல் மிக மிக முக்கியமானது. அதை இன்றைக்கு எடுத்து ஆய்வில் வெளிப்படுத்தி இருக்கிறதுன்றது நல்ல ஒரு விஷயம். இந்த உரைகளை கேட்ட நிலையிலையும் நான் இப்போது என்னுடைய எழுத்துல இன்றைக்கும் எழுதின ஒரு விஷயம் இப்ப அடிப்படையான விஷயம், இப்ப மதம் மக்களை பிளவுபடுத்துது என்று சொல்றோம். தேசிய உணர்வு சார்ந்து சிங்களவர், தமிழர், ஆரியம், திராவிடம், தமிழை அழிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் வந்தது என்ற மாதிரி எல்லாம் பேசுவோம். மொழிகள் மக்களிடையே மோதலை உருவாக்குது, மதங்கள் மக்களிடையே மோதலை உருவாக்குது என்று பேசுவோம். ஆனால் வரலாற்று ரீதியில வச்சு பார்த்தால் மதங்கள், ஒரு மதம் உருவாகுதுன்னு சொன்னால் அது தனக்கு உட்பட்ட அந்த மக்களை ஒன்றிணைப்பதற்காகத்தான் உருவாகி இருக்கு. இப்ப ஆரம்பத்துல இனமரபு குழுக்கள் தங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை, அது ஒரு மதம் என்ற வடிவம் பெறாட்டிலும் ஒரு வழிபாட்டு முறையில இருக்கிறார்கள் என்றால் அந்த இனமரபு குழு முழுமையும் அந்த வழிபாடு சார்ந்து தன்னை ஒருமுகப்படுத்தி கொண்டது. பல இனமரபு குழுக்கள் நிலப்பிரபுத்துவ சமூக முறை வரைக்குள்ள, அதுவும் எங்களுடைய சமய வாழ்முறையில அந்தந்த இனமரபு குழுவுக்குரிய அந்த சமயங்கள், புற சமயமானது அது அந்தந்த சாதி சமயமாக இருந்து கொண்டுதான் இருக்கு. இன்றைக்கு வரைக்குமே ஒவ்வொரு சாதிக்குமான ஒரு சாதி சமய முறை இருக்குது. ஆனால் இந்த ஒவ்வொரு சாதி சமயங்களின் சமயமாக இந்து சமயம் வருது. அந்த பரம்பொருள் சிவனாக இருந்தால் சைவ சமயம், விஷ்ணுவாக இருந்தால் வைணவம், புத்தராக இருந்தால் பௌத்தம். புத்தரம் ஒரு முழுமுதற் கடவுள் தான் நிலப்பிரபுத்துவ சமூகத்துக்கு வருகிற போது. அப்ப நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் ஒரு பரம்பொருளுக்கு கீழே வெவ்வேறு சாதி சமயங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கும். அப்ப அந்த ஒன்றிணைக்கப்பட்ட அந்த வடிவத்துக்குள்ள பலவேறு சாதிகள் அந்த நிலப்பிரபுத்துவ சமூக முறைக்குள்ள எப்படி கொண்டும் கொடுத்தும் ஊடாடினார்கள், வாழ்ந்தார்கள், அந்த பொருள் உற்பத்தி முறை எப்படி இயங்கியது என்றது மிக பிரதானமானது. இப்ப காலனித்துவம் வந்த பிறகுதான் சாதிகள் பிளவுபடுத்தப்படுது. ஆனா நிலப்பிரபுத்துவ காலத்தில் 1500 வருஷங்களுக்கு நீடித்த அந்த நிலப்பிரபுத்துவ காலத்துல சாதிகள் மோதல்களோட இருந்ததில்லை. இடையிடையில வலங்கை சாதிகள், இடங்கை சாதிகள் என்ற மோதல் வரும். ஏனென்றால் யாருக்கு உரிமை கூட, என்னுடைய உரிமையை அவர் பயன்படுத்தக்கூடாது என்ற முரண்பாடுகள் வரும். அது தொடர்ந்து இணைஞ்சு வாழ்றதுக்கு யாருடைய மேலாதிக்கம் கூடுதல் என்றதுக்கு ஏற்பட்ட ஒரு மோதல். அது அரசால அல்லது அவர்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள் மூலம் தீர்க்கப்பட்ட பிறகு சமாதானமான காலங்கள் அதன் நீண்டதாக இருக்கும். ஒரு சமாதான காலங்களுக்குள்ள இந்த முரண்பாட்டுகளை கடந்து அந்த சாதிகள் இணங்கி வாழ்ந்திருக்கின்றன. அப்ப இப்ப தோழர் நீதிராஜன் இப்ப சொன்னது போல 1500 வருஷங்கள் உலகின் முதல் நில பொருளாதாரமாக இந்தியா இருந்தது என்றால் இந்த சாதி முரண்களோடு தான் அந்த முதல் நிலை இருந்தது. அது ஒரு வகை. பிறகு காலனித்துவம் அதுலதான் சுகுமார் தோழர்
சொன்ன அந்த விஷயங்கள் அதில் ஞான ஒரு தோழர் சொன்ன அந்த விடயம் அதை நீதிராஜன் இப்போது ஒருங்கிணைச்சு சொன்ன முறை என்ற வகையில் இந்த பொருளுற்பத்தி முறை ஒன்று மாறுகிறது. அப்ப அந்த பொருளுற்பத்தி முறை மாறுகிற போது அந்த இடத்துக்கு இந்திய மக்களால ஏன் வர முடியவில்லை? அப்ப அதுக்குதான் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் என்றால், இப்ப இன்றைக்கு உலகத்தின் முதல் நிலையில இருந்த ஏறத்தாழ 200 வருஷங்களாக ஐரோப்பிய முதலாளித்துவம் தான் உலகின் முதல் நிலையில இருந்து விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எல்லாத்தையும் விருத்தி செய்து கல்வி எல்லாத்திலேயும் முதல் நிலையில இருந்து வந்தாங்க. இப்ப அமெரிக்கா அந்த அவர்களுக்கான தலைமையேற்ற அமெரிக்கா முதல் நிலையில நேற்று வரைக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பின்னடைந்து கொண்டு செல்கிறார்கள். அவ என்ன நிலப்பிரபுத்துவத்துல 1500 வருஷங்கள் முதல் நிலையில இருந்த இந்தியா அதை உடைச்சு கொண்டு வர முடியல. மிக பின்தங்கிய நிலையில இருந்த இருண்ட காலம் என்ற அந்த மத்திய காலத்துல இருண்ட காலம் என்று இருந்த ஒரு சமூகம் விழிப்பு பெற்று பிறகு முதல் நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த முதல் நிலையில 200 வருஷங்களுக்கு மேல இருந்த அந்த மேல தேசம் இப்ப பின்னடைய தொடங்குது. இனி வரப்போற புதிய யுகம் என்கிற ஒரு சோசலிச வாழ்நிலைக்குரிய உயர்ந்த பொருளாதார பண்பாட்டு சமூக விருத்திக்குரிய ஒரு காலம் என்றதுக்கு இனி இந்த கீழ தேசம் சீனா தான் வரப்போகுது. அதே நேரம் அமெரிக்கா பின்னடைஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள சீனா இந்தியா தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருக்கு. ஜெர்மனியினுடைய தொழில் விருத்தியையும் கூட முன்னேறி கொண்டு போகக்கூடிய இடத்துக்கு இப்ப வந்து கொண்டு இருக்கு. விரைவில் அமெரிக்கா 3ஆம் இடத்துக்கு போக இந்தியா 2ஆம் இடத்துக்கு வரும். இது நியாதி, இது ஒரு வரலாற்று நியாதி. அப்ப முதல் நிலையில இவ்வளவு உச்சத்தில இருந்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஏன் வீழ்ச்சி அடையுது? இந்தியாவால எப்படி அந்த 2ஆம் இடத்துக்கு வாரதுன்றது? ஆற்றில பிணங்கள் மிதந்ததாக இருந்த 100 வருஷத்துக்கு முந்தின சீனா இன்றைக்கு எப்படி முதல் நிலைக்கு வந்திருக்கு? அப்போ வரலாறுன்றது அப்படித்தான், ஒரே சீராக முதல் இருந்தவர்களே தொடர்ந்து முதல் நிலையில ஓடிக்கொண்டு இருக்கிறதா இல்ல, இது மாறிக்கொண்டிருக்கு. அப்ப தோழர் பிஎம்எஸ் அவர்களுடைய இந்த நூலின் ஊடால நாங்கள் அந்த விடயங்களை பார்க்கிறது. அது ஏன்னா இப்ப இந்தியா அந்த 2ஆம் இடத்துக்கு முன்னேறி வந்திருப்பது என்பது நான் பாவிச்ச வசனம் பதியம் வைத்து வளர்க்கப்பட்ட ஆதிபத்தியம். இந்தியா வந்து என்னுடைய புத்தகத்துல அது இருக்குது. அதாவது இந்த கிரெடிட் சிஸ்டம்னு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத, மதம் வந்து வட்டிக்கு வாங்குறது பாவம்னு சொல்லிக்கிட்டு இருந்த சிஸ்டத்தை எப்படி உடஞ்சதுங்கிற இதுல சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அந்த கிரெடிட் சிஸ்டம் அது இதெல்லாம் இவங்க அந்த ஃபேக்சுவல் மெட்டீரியல் போயிட்டாங்களே தவிர மதம் எப்படி ப்ராட்டஸ்டன்ட் மதம் எப்படி வந்து இதுல வந்திருக்குது, கிரெடிட் சிஸ்டத்தை வந்து இது பண்ணவங்க எப்படி மாறினாங்க. ஆனா மற்ற எல்லா மதமும் அதை ஏத்துக்கல. இந்து மதமோ மற்ற எந்த மதமோ அந்த கிரெடிட் சிஸ்டத்தை ஏத்துக்கல. கிரெடிட் சிஸ்டம் தானே கேபிட்டலிசத்துக்கும் ஃபியூச்சர் சோசியலிச கட்டத்திலையும் கிரெடிட் சிஸ்டம் கண்டினியூ பண்ணணும், வேற வழி கிடையாது உங்களுக்கு. அது சம்பந்தமான ஒரு தீர்வு நான் முதல்ல சொல்லியிருக்கணும். நான் முதல்ல இந்த புத்தகத்துல உள்ள இந்த 2 விஷயத்த நீங்க எப்படி கிரெடிட் சிஸ்டம் கேபிட்டல் சிஸ்டமும் ஏர்லியர் ப்ரொடக்ஷனுக்கு வித்தியாசம் கிரெடிட் சிஸ்டம் தான், அது மிக முக்கியமானது, அது தொடரும். இந்த லாப நோக்குங்கிறது அதுக்கு ஒரு லகான் வேணும், அது வெறியாக கூடாது, அதுக்கு அரசாங்கம் தலையிடணும். அதில் லிபரல் எக்கனாமிக்ஸும் உதவாது, கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும், அது அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. பார்த்தீங்களா, இந்த 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கல் போட்டாங்க ஒரு பெரிய பேங்க்ல சீனால. ஆமா, அமைச்சர், மத்திய அமைச்சர், பேங்கர் அவன், அமைச்சர், மத்திய அமைச்சர், அமைச்சர் இல்ல, அவன் அமைச்சர் இல்ல, அவன் பேங்க் சீஃப் அவன். ஊழல் பண்ணிட்டாங்க. ஆமா, அத நான் முதல்ல கொஞ்சம் பேசியிருந்தேன்னா இந்த 2 பேரும் படிச்சது ஞாபகப்படுத்தி அவங்க இது பண்ணிருப்பாங்க. அவங்க உங்க சிஷியர்கள் எல்லாம் விட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அத என்ன சொல்லி கொடுத்து விட்டு வச்சு நீங்க அவங்களை தேர்க்கலாம் பாக்குறீங்களா? சுருக்கமா பேசி முடிக்கணும்ன்றதுனாலையும் அவங்க 2 பேரும்
ஆமா. இருக்கட்டும். தோழர் ஆனா நல்லா தோழர் நல்லா முன் வச்சா. இல்ல, VMS நீங்க நான் முதல்ல பேசியிருந்தா அவங்க அதுக்குள்ள ஆமா. வந்திருப்பாங்க. VMS நீங்க இஎம்எஸ் புக்ல இருந்தே அந்த குறிப்பை சொல்றேன். அதுக்கான இல்லைன்னா காரணமா என்ன சொல்றாருன்னா, குலத்தொழில் உற்பத்தி, ம். மூலதன சுற்றுக்கு கடன் அமைப்பு இல்லாமை, நில உடைமை பழமையான கண்ட்ரோல்ல இருந்தது, தங்கம் செல்வமாக பாதுகாக்கப்பட்டது. இதற்கான காரணங்கள்லாம் தோழர் அடுக்குறாரு. ஆமா. ஆனா நேரம் நமக்கு அதுல ஆமா. இல்லங்கிறதுக்கு இதுக்கான குறிப்புகள் வச்சிருக்கு. விளங்க விளங்க. ஆக ஏன் வரலங்கிறதுக்கான காரணம் வந்து அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி இல்லாதது, நிலம் வந்து பாரம்பரிய முறையில கடந்தது, தங்கத்தை வந்து அது ஒரு செல்வமா பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி காரணங்கள் 4 காரணங்களை அவர் கொடுத்திருக்காரு. தெளிவா அதையும் அவர் இதுல இருக்கு. ஏதோ மிகச்சிறப்பா 2 பேருமே மிகச்சிறப்பா அந்த விஷயங்களை முன் வச்சீங்க. இப்ப தோழர் VMS அவர்கள் மேலதிகமா வலியுறுத்துற விஷயங்கள் அந்த வகையில இந்த நூல் பரப்புரை செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. நல்லது. தோழர் VMS நீங்க அதை PDF சாஃப்ட் காப்பி வச்சிருந்தீங்கன்னா அனுப்புங்க. ஒண்ணு அனுப்புறேன். இல்லைன்னா நான் சாஃப்ட் காப்பி நான் அனுப்புறேன். தோழர் அது மட்டும் இல்ல அவரு ஷேக்ஸ்பியரை சொல்றாரு, முதலாளித்துவ பிரிட்டிஷ் அந்த முதலாளித்துவத்தை போல ஷேக்ஸ்பியரை சொல்றாரு, ஐயா தொழிலாளிக்கு ஆதரவா இருந்த ஷெல்லியுடைய கவிதையை சொல்றாரு. எல்லாம் உள்ள இருக்கு. ஆக ஷெல்லியோட இந்த கவிதையை யாருமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்கிற ஆதங்கத்தை எல்லாம் அவர் கொண்டு வராரு. இது எல்லாமே அந்த புத்தகத்தில் வந்து அது பொக்கிஷமா இருக்கு. அது வந்து ஒரு அரை மணி நேரத்திலே 10 நிமிஷத்திலே விவாதிக்கப்படக்கூடிய தலைப்பு இல்ல. உள்ள தொடர் ஆய்வரங்குகள் நடத்தலாம். அடுத்தது வந்து உள்ள போக 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 உங்களுக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்காரு. அதான் சொல்ல வரேன். இதுல வந்து நீங்க இத வந்து ஆராய்ச்சிக்கான விதையை அவர் கொடுத்திருக்காரு. இல்ல அதான் இப்ப நாங்க ஒன்று செய்யலாம். இந்த ஒவ்வொரு சாப்டரையும் ஒரு நாளுக்குரிய விஷயம் எடுத்து உரையாடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு கிரெடிட் சிஸ்டம். ஆமா. கொஞ்ச நேரத்துக்குலாம் முடிக்கலாம். இதை நம்ம பிரிச்சு பண்ணுவோம். இப்ப நான் கிளம்பின உடனே சொல்லிட்டாருல, எல்லாம் பிடிச்சிருக்காரு. அவர் மனசுல நின்றது எதுங்கிறதா முக்கியம். அவர் உடனே டக்குன்னு எடுத்துட்டாரு பாருங்க. இல்ல எல்லாம் சுகுமாரே எடுத்துருவாரு. சுகுமாரே எடுத்துருவாரு. அதாவது என்னன்னா இவங்க ஒரு 25 பக்கத்துக்கு உங்களோட புத்தகத்தை வச்சு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். உங்களுடைய புத்தகத்தினுடைய டாபிக்கை வச்சு உங்களுடைய வார்த்தைகள்லயே அந்த புத்தகத்தை சுருக்கி ஒரு சின்ன ஒரு துண்டு பிரசுரம் அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அப்படியா? வெரி குட். நான் இப்ப எழுதி நான் வச்சிருக்கிறேன். இப்ப அதுல இருந்து நான் வந்து குறிப்புகளை ஒரு இடத்துலதான் எடுத்தேன் பாருங்க. மத்தபடி என் மனசுல இருக்கிறதா கடகட நான் பேசிட்டு போன வருஷங்கள் உட்பட. ஆக நீங்க வந்திருப்பீங்க. ஆமா, இந்த சம்பவங்கள் வந்து எது விவாதிக்க இன்றைய காலகட்டத்தில் இப்ப தொழிற்சங்க அனுபவத்துல இப்ப சொல்றாரு இல்லையா, இப்ப நான் ஒரு தொழிலா வளரணும்னா அதற்கான முக்கியமாக அந்த காலகட்டங்கள்ல வந்து அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிங்கிறத வந்து அரசாங்கமோ இன்னும் யாரோ ஒரு ஆள் கொடுத்து ஆகணும். தொழில்களுக்கான பாதுகாப்பு இன்றைக்கு வந்து இது இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலோட ஃபைனான்ஸ் கேபிட்டல் தான் இன்னைக்கு உற்பத்தியா இருக்கு. நம்ம எல்லாரும் பேசுறது அதான் சொல்றோம். அப்ப இந்த ஃபைனான்ஸ் கேபிட்டலுக்கும் இந்த தொழில் மூலதனத்துக்குமான பகை இருக்கு இல்லையா, இந்த பகை ஒரு பெரிய முரண்பாடா வந்து நிக்குது. அப்ப தொழிலாளர்கள் வந்து யார் பக்கம் நிக்க வேண்டியது இருக்கு? இன்றைக்கான ஒரு காலகட்டம்னு ஒரு தொழிற்சங்கம் முடிவு செய்ய வேண்டியது இருக்கு. தொழில் மூலதனத்தை பாதுகாக்காமல் தொழிலாளர் அமைப்பு இருக்க முடியாது. அப்ப தொழில் மூலதனத்தை பாதுகாக்குவதோட இந்த தொழிலாளர் அமைப்புகள் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து நிதி மூலதனத்தை எதிர்க்க வேண்டியது இருக்கு இல்லையா, இதுக்கான காலகட்டம். அப்ப இவங்க வந்து அப்ப நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன ஆகுது? கம்பெனி வாசல்ல கொடி நட்டும் பழக்கத்திற்கு பதிலாக ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனுக்கான சட்டங்களை நோக்கிய போராட்டங்கள். அப்ப அந்த மாதிரி போக வேண்டியது இருக்கும். ஏன்னா போராட்டத்தின் வடிவமே முழுசா மாற்ற வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். அப்படிதான் நான் பாக்குறேன். உங்களுடைய புத்தகத்துல இருந்து இவைங்க எல்லாமே ஆராயப்பட வேண்டிய சப்ஜெக்ட். ஏன்னா ஒரு பொருளாதார பேராசிரியர் சொல்லியிருக்காரு, முத்து மாலைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு முத்தும் ஒவ்வொரு ஆராய்ச்சிக்குரியது, ஒவ்வொரு கலர் கலரா இருக்கு. அதான் சொல்றேன். இந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாட்டர்லூ சண்டைக்கு நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு வாட்டர்லூ சண்டைக்கு இந்தியா சம்பந்தப்படுது. அபினிஸ் அந்த ஹாங்காங் அடிமையானதுக்கு இந்தியா சம்பந்தப்படுது. ஆக மலேக்கா இந்தோனேஷியா ஹார்பருக்கு வந்து அங்க அக்ரிமெண்ட் போட்டதுக்கு பிரிட்டிஷனுடைய கவர்மெண்ட் சம்பந்தப்படுது. ஆக இது இவ்வளவு விவரங்கள்
இந்த இந்த குஜராத்தினுடைய குஜராத்தினுடைய இந்த இந்த அந்த ஜகத்தன் சேட்டனுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியம் எப்படி வந்துச்சு, ஹவாலா பணம் எப்படி டிரான்சாக்சன் வந்துச்சு, அந்த ஹவாலா அதனுடைய ட்ரேட் ரூட் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி செய்திகள் பொருளாதார ஆய்வு இதுதானே. இப்ப ஒரு ட்ரேட் ரூட் எப்படி ஆக்ரால இருந்து வந்துச்சு, அப்ப ஹவாலா என்ன வச்சு, அதை ஒட்டியான என்ன தொழில் வந்துச்சு. இப்ப ஒரு ஹைவேல போனோம்னா ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும், ஒரு ஹோட்டல் இருக்கணும், ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஒரு லாட்ஜ் இருக்கணும். இதை மாதிரிப்பட்ட தொழில்கள் எப்படியெல்லாம் டெவலப் ஆனது, இதெல்லாம் மிக நீண்ட ஆய்வா நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா. அப்ப இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பிற தொழில்கள், ஒரு தொழிலை சார்ந்து உப தொழில்கள் எப்படி வளர்ந்தது. அப்ப இந்த அதுல இருந்து சொல்லியிருக்கிறேன், நீங்க உள்ள கூட்டத்துல 50 உபசாதிகள் எப்படி உள்ள வந்துச்சு, அதற்கான ஆதாரங்களையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. அது ஷெட்யூல் காஸ்ட்ல எப்படி சேர்க்கப்பட்டது, அதோடைய ஆதாரத்தை நீங்க போனீங்கன்னா அவங்க என்ன தொழில் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் வருது. அப்ப இவை எல்லாமே ஆராய்ச்சிக்குரிய சப்ஜெக்டா இருக்கு இல்லையா. காஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர், எல்லாமே உள்ள கொண்டு வந்துட்டாரு. டிவிஷன் ஆஃப் லேபரர் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னார்னு கேக்குறீங்களா? அடுத்து இன்னொரு அடுத்தடுத்து சாப்டர் வைஸ் சாப்டர் ஆகும், ஜோடி ஜோடியாகும். நானும் ரவீந்திரன் தோழர் கூட அப்படி எடுத்து போகலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னைக்கு முடிவா எடுத்துக்கலாம். தோழர்களும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க. எனக்கு நான் எவ்வளோ தேடியும் இந்த தலையில மாத்திட்டேன் என்னுடைய லைப்ரரியை. அது எங்கேயோ போய் மாட்டிடுச்சு. அது இன்னைக்கு கிடைச்சிருந்தா நான் கூட இன்னும் கொஞ்சம் புத்தகத்துக்கு உள்ள இருந்து கொஞ்சம் பங்களிப்பு செஞ்சிருப்பேன். நான் புத்தகத்துக்கு வெளியில ரொம்ப சேஃபா இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாடினேன். அதையும் தவிர்த்து முதல்ல உள்ள போகணும், புத்தகத்துக்குள்ள போயிட்டு. ஏன்னா ரொம்ப மேலோட்டமா வாய்ச்சு அந்த புத்தகம். அந்த மதிப்புரை வழங்குறதுக்குன்னா அதுக்கு ஒரு வரிக்கு வரி அதை குறிப்பெடுத்து வெங்கடேசன் படிச்ச மாதிரி படிச்சு தான் அதை செய்யணும். அந்த வகையில அடுத்த ஒரு சின்ன கேப் விட்டு அதையும் செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி இன்னைக்கு கூட்டத்துல என்னுடைய கருத்தா நான் என்ன சொன்னோம்னா, அவரு துருப்பிடிக்காத இரும்பு பழங்குடிட்ட இருந்ததுல அதுதான் தொழிலா வளர்த்துருக்கணும் முதல்ல. அப்போ தரகர் சொல்றாருல, அந்த பங்குச்சந்தையில தான் போடுறான்னு, அவனை நம்ம இப்ப கேரளாவிலயோ பெங்கால்லயோ அவனை கடைசியா தொட்டுக்கலாம். அப்போ உற்பத்தி சக்திகளை நம்ம வாய்ப்புள்ள இடங்கள், நமக்கு அதிகாரம் கிடைத்த இடத்துல வளர்த்து எடுக்கிறதுங்கிறது, தொழிலாளியும் வளர்த்து எடுப்போம், உற்பத்தி சக்திகளை தொழிலையும் சேர்த்து வளர்த்து எடுக்கும் போது நம்ம இன்னும் கூடுதலா நம்மளுடைய வேர்கள் சமூகத்துல இறுக்கமா தேர்தலுக்கு தேர்தல் மாறாம சிவில் சொசைட்டிய கம்யூனிஸ்டுகள் இருக தழுவுற மாதிரி நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த விவாதத்துல இருந்து எனக்கு ஒரு உரத்து சிந்தனையா மனசுல வந்தது அப்படின்னு சொல்லிக்கிறேன். மற்றபடி எனக்கு ஒண்ணே நிதி, எனக்கு இந்த புக்கை பிரீஃப் பண்ணணும்னாக்க 2.5 மணி நேரம் இருக்கும். ஆமா, எனக்கு 2.5 மணி நேரம். யாருக்கு கொடுக்க முடியாது. அவர் 10 நிமிஷம் கொடுத்தாரு நமக்கு, அவருக்கு கொடுக்க முடியாது. எனக்கு வேணும், என் கெப்பாசிட்டியை சொல்றேன். ஏன்னா அவ்வளவு விவரம் இருக்குது. எங்க தாத்தா ஒன்னே முக்கால் வரியில சொல்லியிருக்காரு, திருவள்ளூர் தாத்தா உலகத்தையே சொல்லிட்டாரு ஒன்னே முக்கால் வரியில. நான் இதுல ஒரு சின்ன ஸ்கிரிப்டா எழுதியிருக்கேன் தோழர், புரியுதுங்களா? இத நான் உங்களுக்கு தொகுத்து அனுப்புறேன். இத எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப தோழர் கட்டுரை கொடுத்துட்டாரு. இத வருஷங்கள் அடிப்படையில் நீங்க ஒரு பொருளாதார நீங்க ஆய்வு கரெக்டா கொண்டு வந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் ரொம்ப இத கரெக்டா கோர்வையா வரும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு 1757 பிளாசி போர், அதான் கிழக்கிந்திய கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆனருடைய வருஷம். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா 1857 சிப்பாய் கழகம். இதுக்கான 100 வருஷத்துக்கு கரெக்டா முன்னாடி தான் அது நடந்தது. அப்ப சிப்பாய் கழகத்தை இது ஒட்டி நடந்தது. இந்த வருடங்கள் இருக்கு பாருங்க, இந்த 100 வருட கேப். இந்த 100 வருடத்துல அந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய வர்த்தகம் என்ன? 90 வருஷம். ஹலோ 47 தோழர், அதாவது 17 87 47. அந்த வருடங்கள் இல்ல, அதான் சுதந்திரம் 1947. ஆமா.
1857 முதல் இந்திய சுதந்திர போர் சிப்பாய் கழகம். அந்த சிப்பாய் கழகத்துக்கான செலவை கூட அபிநயில எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அங்க சமாளிச்சாங்கிற தகவல் இருக்கிறது. அதுக்கு ஆன செலவை கூட இந்த அபினி வர்த்தகத்துல இருந்து, இந்த அவுரி வர்த்தகத்துல இருந்து இவங்க தான் சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வரிய மேல வரி போட்டு, இங்க ரெண்டாவது பருத்தி எல்லாம் விட்டுட்டோம். இன்னும் தோழர் வந்து பருத்திக்கு ஆய்வு சொல்றாரு. அது பிரிட்டிஷ் போட்ட கவுன்சில்ல சொல்றாரு. பிரிட்டிஷ் போட்ட ஒரு குழு வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன சப்மிட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதனுடைய கேள்வி பதில சொல்றாரு உள்ள. அவங்க இந்த கேள்விக்கு, இந்த 502வது கேள்விக்கு இந்த பதில்னு கேள்வி நம்பர் கூட சொல்றாரு. அப்ப இதற்கான மெட்டீரியல் எங்கிருந்து கிடைச்சது? அப்ப இந்த கமிஷன் எப்படி வந்தது? இதுக்கான அது எங்கிருந்து கிடைச்சது இந்த மாதிரி தரவுகள் எல்லாம் தோழருக்கு அப்படின்னா, ரொம்ப இது வந்து லேசுப்பட்ட விஷயமா நான் பார்க்கவே இல்லை. சொன்னது அது. அந்த கேள்விகள் நம்பரோட போட்டு அது பதில் வரும்போது முதல்ல இந்த காட்டன் கமிஷனுடைய இதை ரிப்போர்ட்டை கொண்டு வராரு. பாருங்களேன். அப்ப அவன் பாவி, எல்லாத்தையும் வளர்த்துட்டான். எல்லாத்தையும் போட்டு வரும்போது அந்த பருத்தி மட்டுமே தோழருடைய புக்ல இருந்து பருத்தியை மட்டுமே தொட்டோம்னா மிக நீண்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்படுறோம். எப்படி வந்து இங்க இருந்து வந்து பருத்தியுடைய துணியா எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு தொழில் புரட்சி ஏற்பட்டோம்னா ரிவர்ஸ்ல வருது. அங்க துணி நெஞ்சு இங்க விற்கிறதுக்கு வருது. ஆக அங்கிருந்து அங்கிருந்து இங்க வந்த தங்கங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு அங்க போயிட்டு இங்க இந்தியா பிரிட்டிஷனுடைய மூலதன வளர்ச்சிக்கு, மூலதன சுழற்சிக்கு இந்திய சந்தையை தெளிவாக எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு பொருள் வாரியாக இதுல இருக்கு. ஆக எல்லாமே ஆய்வு சப்ஜெக்ட். இது வந்து அவர் பண்ணியிருக்க ஒர்க்குங்கிறது வந்து நம்ம வந்து நான் சும்மா எல்லாம் சொல்லல. இது வந்து விஎம்எஸ் தவிர இவ்வளவு இன்புட்டா இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து நிச்சயமா வேற யாராலும் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா இப்போ இதுக்கு வந்து 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ இவ்வளவு மெட்டீரியல் கண்டிப்பா கலெக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளவு நான் அதான் சொல்றேன்ல, ஷெல்லியை சொல்றதா இருக்கட்டும், ஷேக்ஸ்பியரை சொன்னதா இருக்கட்டும், ஆதாரங்கள்ல இருந்து ஐரோப்பியருடைய அந்த பயண குறிப்புகள்ல இருந்து நம்பர் சொல்றாரு. அதை எங்க போய் எப்படி தேடுறது? அவ்வளவு ஆதாரங்கள் அடுக்கி வச்சுதான் ஒரு தகவலை கொடுக்குறாரு. நான் பேசும்போது அந்த ஆதாரங்கள்லாம் தவிர்த்துட்டு மேலோட தான் இன்ஃபர்மேஷனா வந்த டைமுக்கு. ஆக நம்ம விவாதங்கள் போகும்போது இது பெரிய ஆராய்ச்சிக்குள்ளது. தோழர் ரவீந்திரன், நீதிராஜன், நீங்க எல்லாம் இதை வந்து இந்த புக்கை படிச்சுட்டு நீங்க வந்து எங்களை எல்லாம் விட நல்ல இதை வந்து ஆழ்ந்த நீங்க இது கொண்டு போறவங்க வரக்கூடிய காலகட்டத்துக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இந்த கிரெடிட் சிஸ்டம் முதற்கொண்டு. அதனால என்னுடைய பங்களிப்பா நான் வந்து பாக்குறது, இந்த புத்தகத்தினுடைய பிரதிகள் இது வந்து தோழர் விஎம்எஸ் வந்து அடுத்த பதிப்புக்கு ரெடி பண்ணும் போது இன்னும் சில வரிசைகள் வந்து இதோட சேர்க்கைகள்லாம் போட்டப்பட்டு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நம்ம இந்தியாவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தோழர். சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான கூடுதல் விவரங்கள் இல்ல, இந்த தகவல் திரட்டுகளை பொருளாதார பேராசிரியர்கள் கூட செய்ய முடியும். ஆனால் ஒரு தொழிற்சங்க அனுபவத்தோட தொழிலாளர் நலன் சார்ந்து தோழர் இப்படி முன்வைக்குள்ளதான் அந்த நூலின் பெறுமதி கவனிக்க வேண்டியதா இருக்கு. நாங்கள் கண்டிப்பா இதை தொடர்ந்து படிப்போம். செயல்பாட்டாளர் அரசியல் பொருளாதாரம், அதாவது தொடர் கூடுதலா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் தான். சங்க இலக்கியத்துல பருத்தி பெண்டிர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ரவீந்திரன் தோழர் என்ன நல்லா சொல்லுவாரு. தலையாடை, தலையாடையில இளைய தலைமுறை வந்து ஃபேஷன் வச்சு தலையாடை கட்டுது, பாடல்ல இருக்கு. பருத்தியை எப்படி பிரிச்சாங்கன்னு சங்க பாடல்கள்ல இருக்கு. இது ஒரு வகை. ரெண்டாவது, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜஸ்ட் ஒரு டேட்டா தான். ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்தை எல்லாரும் விலைக்கிட்டாங்க, ஆனா மாத்துறது தான் இப்போ வேலை அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்லும்போது அதுக்கு மாற்றா ஒரு தோழர் சொன்னாரு, விளக்கவே இல்லை எப்படி மாற்றுறது. ஒரு தோழர் இன்னும் விளக்கவே இல்லை, அப்புறம் எப்படி மாத்துறது அப்படின்னு சொன்னாரு. அப்போ சில நேரங்கள்ல அந்த பழைய விஷயங்களே எழுதுற தோழர்கள்ட்ட நான் கேட்பேன், மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கரண்ட் விஷயத்தை எழுதுங்க, என்னங்க அந்த காலத்து விஷயத்தை அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பழச கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க புதுசே படைக்க முடியும் அப்படின்னு புரிதல் வந்துச்சு எனக்கு. அப்போ அது பழச கரெக்டா இன்டர்பிரட் பண்ற தோழர்கள் நமக்கான இன்றைய தெளிவை ஆழப்படுத்துறாங்க, எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான கிரியேட்டிவிட்டியை தூண்டுறாங்க. அந்த வகையில சில நேரங்கள்ல எனக்கு விஎம்எஸ் தோழர்கிட்ட அதாவது இன்டர்பிரிட்டேஷனே கூட எனக்கு எப்படின்னா, அந்த
சமூகத்தை மாற்றுவதற்கான இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும். விளக்குனா அது செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு வீம்பா நான் விவாதம் பண்றது உண்டு சில நேரம் சில தோழர்கள்கிட்ட. ஆனா அதுக்கப்புறம் வந்து கரெக்டா இன்டர்பிரேட் பண்ணுவது, உலகத்தை விளக்குவதே கூட ஒரு கட்டம் வரைக்கும் ரொம்ப அவசியப்படுற ஒரு முக்கியமான பணியா இருக்கு அப்படின்னு அந்த வகையில தான் ரவி இவ்வளவு விவரம் சொல்லியிருக்காங்க.